ஹாய் மியாசன்ஸ், நான் உங்க மியா பேசுகிறேன்டா. ஸோ நம்ம ஜேகேவோட எய்த் கேப்போட ஸ்பெஷல் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் ஒரு பார்ட் நான் போட்டு டெலீட் பண்ணியிருப்பேன். ஸோ அது சேட் எண்டிங் மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானே தப்பு பண்ணிட்டேன்னு தான் தோணுது. ஸோ நான் இனிமேல் இந்த மாதிரி சேட் எண்டிங்ஸ் வச்சு ரொம்ப அழுகிற வச்சு எல்லாம் ஸ்டோரிஸ் போட மாட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி ஸ்டோரிஸே பார்க்கலாம். தென் இன்னொன்னுடா, பர்த்டே விஷஸ் இருக்குது. ஸோ நான் பர்த்டே விஷஸ் பண்ணிக்கிறேன். பாப்பா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. போன வீடியோவில் மென்ஷன் பண்ணல, நீ கேட்டிருந்த. நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், சரியா பாப்பா? தென் இன்னொன்று, விகாஸ், டிலேட்டட் ஹாப்பி பர்த்டேடா. ஓகே, நான் 2 பேருக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. லாஸ்ட் 2 பார்ட் பார்த்தா மட்டும்தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். தென் இந்த ஒன் ஷாட் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் ரொமான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேர் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு சீனில் கூட அழவே மாட்டீங்க. ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. அதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட்டில் நான் இதோட முடிச்சிருப்பேன்னா, நீங்களும் ஜேகேவும் வந்துட்டு அந்த பீச் சைடு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நைட் டைம் நீங்கண்ணா உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக் கால் பண்ணிருக்கீங்க. பட் ஜங்குக் ஃபோன் எடுக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்ன வரை ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. அண்ணா சொன்னாங்க தானே அப்போவே கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு. ஐயோ ஜங்குக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டீங்களா? உங்களுக்காக உங்கள் பொண்டாட்டி காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவே கிடையாது அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ குழந்தைய பார்க்குறீங்க. அவனை க்யூட்டா விளையாண்டுட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு, நீ பாரு, உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. நம்ம 2 பேரும் தனியாக இருப்போம்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன்றாரு வீட்டுக்கு. உங்கள் அப்பா வந்தால் நம்ம 2 பேரும் பேசவே கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜியாக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்பன்னு பார்த்து காரோட சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே ஜன்னலில் நின்று பார்க்குறீங்க. ஜங்குக் கார் பார்க் பண்ணிட்டு தென் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். உங்கள் அப்பா வந்துட்டாரு. நம்ம அப்பா உள்ளே வந்தோடனே பேசவே கூடாது என்ன ஜியா, நீயும் பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே இது பண்ணிருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உள்ளே வந்துட்டு, ஏய் பொன்னாடி, ரெடி பண்ணுறீங்க? நான் எப்போவுமே வந்தால் வெளியே வந்து நிற்பிய, என்ன ஆளவே காணோம், தூங்கிட்டு அடின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா நீங்களும் ஜியாவும் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் என்ன பண்ணுறீங்க? எப்போவுமே நான் வெளியே வந்தாலே வந்துடுவேடி, ஏன்டி இப்படி உட்காந்துட்டுருக்கா? போ ஜங்குக்கா, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். என்னாச்சு சொல்லலாம், ஏன் பேச மாட்டேன்? அப்புறம் என்ன, நான் அவ்வளோ வாடி கால் பண்ணா ஒரு கால் கூட எடுக்கல. உனக்கு சுத்தமாக இவன் மேலே பாசமே இல்லை தானே? ஏண்டி, நான் ட்ரை பண்ணிருக்கும் போது கால் எடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானேடி. அதுக்காக ஜஸ்ட் கார் ஸ்டாப் பண்ணிட்டு இது பண்ண வேண்டியதானே? ஏண்டி, ஃபோனை தான் வைக்க மாட்டேன், அப்புறம் கட் பண்ணவும் மனசு வராது. சரி வந்துட்டு பேசிக்கலாமே விட்டேன். இதில் என்னடி இருக்குது? போ, நீ இப்போ பார்த்தாலும் எதனா ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க ஜங்குக்கா. நீ என்கிட்ட பேசாத. நானும் பேச மாட்டேன், ஏன் பேச மாட்டான்? ஏண்டி, நீ பேசாம இருக்குது காரணம் இருக்குது, என் பிள்ளை இதுக்கிட்ட பேசாம இருக்கணும்? அதெல்லாம் அப்படிதான். என்னடி அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வரான். இங்க பாரு, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வர நல்ல? ஏய் என்னடி சொல்ல, நான் வருவேண்டி. ஜியாமா, அம்மா பாரு ரொம்ப பண்ணிருக்காள, அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை தூக்கிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். நீங்கன்னா என்ன பேசுற, எனக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட்? அதான் இப்போ எனக்காக வெளியே வந்து வெயிட் பண்ணாமல் இருந்தல, பனிஷ்மெண்ட் தர வேணாமா உனக்கு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் அதெல்லாம் விடு அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஏய் ஆடி சொன்னா விடவா? அதெல்லாம் விட முடியாது, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. ஜங்குக்கா, என்னடி ஜங்குக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜியாவை பெட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே கோட்டை அவுக்குறான். நீங்கன்னா அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஏய் எங்கடி போற? என்ன பண்றீங்க? முதல்ல போய் குடிச்சிட்டு வாங்க. குளிக்கலாண்டி, அதுக்கு முன்னாடி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு குளிக்கிறான். ஜங்குக்கா என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே வந்து ஸ்கர்ட் கிட்ட போய் நிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு உங்களை லாக் பண்ணிட்டு உங்களே பாக்குறான். அடி நேரத்துல கூட இப்படி இருக்கிற கும்முன்னு. ஜங்குக்கா முதல்ல குளிச்சுட்டு வாங்க, அப்புறமா எல்லாம் பண்ணிக்கலாமே. அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா குளிக்கலாமே. நான் வேணாமே. டேடி வேணாம் சொல்லு, வரலாமா? வேணாம், ஜியா என்ன தூங்கலல்ல? ஜியா தூங்கலனா? ஏண்டி நான் எத்தனை நாடி சொல்லியிருக்கேன் 10 மணிக்குள்ள குழந்தைய தூங்க வைக்கணும்ட்டு. அப்பதானே நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்க முடியும். இப்படி விட்டனா அது அது நீங்க வர லேட் ஆயிடுச்சு, எனக்கு போர் அடிக்கும்ல, அதனால ஜியாவை தூங்க வைக்காம இருந்தா. அடி பாவி, குன்றம் அவளை. நான் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள குழந்தை தூங்கிடணும். நீ எங்க போயிட்டு வரதுக்குள்ள? குளிச்சுட்டு வரதுக்குள்ளடி
ஆஹா! அது எப்படி ஜங்குக்கா? உங்க பொண்ணு சீக்கிரம் தூங்கவே மாட்டா. அவ எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டு, அப்புறம் என்னைய இது பண்ணிட்டுருப்பா. என்னால அவள சீக்கிரம் தூங்க வைக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் குடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. நீ ஏன் அவள தூங்க வைக்கிற? என்ன? சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, அவன் அப்படியே குளிக்க போயிடுறான். இப்ப நீங்க அப்படியே ஜியாவு கிட்ட வரீங்க. ஜியானா ஜாலியா பொம்மைய வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அப்படியே ஒரு மாரி பேசிக்கிட்டே, ஜியா பாப்பா, மம்மி கூட தூங்குறீங்களா? அப்படின்னு சொன்னோனே, அவ தூங்கல. அவ ஓடுறா. ஐயோ ஜியா எங்க போற? உங்க அப்பங்காரன் என்ன கொன்றுவான் நீ தூங்கலனா. ஜியா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தைன்னா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு. இவ என்ன பகலெல்லாம் தூங்கிட்டு இப்ப தூங்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சரி, இவ தூங்குறதுக்கு ஒரே வழி, இவளுக்கு பால் குடுத்தா மட்டும் தான் அவ தூங்குவான்னு சொல்லிட்டு, ஜியா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தூக்கிடுறீங்க. ஜியானா கத்துறா. அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை அம்மா அவனுக்கு ஃபீட் பண்றேன்னா நீங்க அப்படியே தூங்கிடணுமா சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு அப்படியே நீங்க ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவ வந்துட்டு முதல்ல இது பண்ணாலும் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே மில்க் குடிக்க குடிக்க அவ அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூட ஆரம்பிச்சிடுறா. நீங்க அவளை அப்படியே பேட் பண்ணிருக்கீங்க. குழந்தை ஒரு கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிடுது. ஜங்குக்கு அப்படியே குளிச்சுட்டு வெளியே வரான். தென் அவன் தலையை தொட்டுட்டே பாக்குறான் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அப்படியே ட்ரெஸ் இது பண்றீங்க. ஏய் ரெடி பண்றா. ஒன்றும் இல்லை. என்ன நீங்க அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க? அதுக்குள்ளேவா? ஏண்டி நான் போய் 1/2 மணி நேரம் ஆகுதுடி. அதுக்குள்ளேவா? ஏண்டி தூங்க வச்சுட்டு குழந்தையா? ஆ ஆ தூங்கிட்டா ஜங்குக்கா. சரி வரலாமா? ஆ இருங்க, கொஞ்ச நேரம் பொறுங்களா. சாப்பிட்டீங்களா முதல்ல? அதெல்லாம் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சொல்லுடி. எனக்கு வேற ஒரு மாதிரியாவே இருக்கும். என்ன மாதிரியா இருக்கு? அதான் நைட்டு தினமும் தானே பண்ணிட்டு இருக்கீங்க என் கூட. என்னமோ பண்ணாலும் நைட்டு என்னமோ புதுசா இருக்குடி உங்க கூட பண்றப்ப. சொல்லுடி வரலாமா? ஜங்குக்கா. என்னடி என்ன அப்படின்னு ஜங்கு கேக்குறான். அது வந்து ஜங்குக்கா, நான் தான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, மறந்துட்டீங்களா? ஏண்டி என்னடி கேட்டிருந்த? சொல்லுடி. மறந்துட்டீங்களா? அது பண்ணிட்டீங்களான்ட்டு சொல்லு. என்ன கேட்டிருந்தேன்டா? என்ன ஜங்குக்கா அதை போய் எப்படி மறப்பீங்க? ஏய் கத்தாதடி, சொல்லுடி என்னடி? நான் நம்ம 2 பேரும் ஹனிமூன் போறதை பத்தி தானே கேட்டிருந்தேன். ஏய் பையனு பாருடி, ஹனிமூன்லாம் வேணாடி. எதுக்கு ஹனிமூன்லாம்? ஏன் ஜங்குக்கா உங்க ஒய்ஃபை நீங்க கூட்டு போக மாட்டீங்களா? பாரு குழந்தை என்ன பண்றது, அவளுக்கு 3 வயசு ஆகுது. அவளுக்கு ஹனிமூன் போக முடியுமா? ஏன் பாப்பாவை எங்க விட்டு வர வேண்டியதுதான். ஏண்டி இல்ல அம்மா மாதிரியாடி பேசுற? குழந்தைய விட்டு ஹனிமூன் போலான்றா? ஜங்குக்கா எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருக்கு. பாப்பா இருந்தா பாப்பா கூட மட்டும்தான் நான் இருக்க முடியுது. உங்க கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஜங்குக்கா. ஓ மேடம் அதுக்கு வருத்தப்படுறீங்களா? ஆமா, உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஜங்குக்கா. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஞ்சுறீங்க. ஜங்குக்கு நான் பாக்குறான். சரிடி அதை பத்தி அப்புறமா யோசிக்கலாம். நீ என்ன அப்புறமா யோசிக்கலாமா? இதேதான் நேற்று நைட்டு சொன்னீங்க, இப்போ சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மேல பாசமே இல்லை ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழந்தைய படுக்க வச்சுட்டு அப்படியே படுத்துறீங்க. ஏய் என்னடி பண்ற? போங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ இப்ப பார்த்தாலும் எனக்கு கெஞ்ச விட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமா மேல லவ் இல்ல. ஏய் கோவகாரி டாடி, மேல லவ் இல்லைன்னு சொல்லாதடி. மேல உயிரே வச்சிருக்கான் பொண்டாட்டி. இங்க பாரு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு உங்க ஃபேஸை கப் பண்ணிக்கிறான். நீங்க அப்படியே ஒன்று பாக்குறீங்க ஒரு மாதிரி பப்பி ஃபேஸ்ல. ஏய் மூஞ்ச மாத்திரி காமிச்சேன் அப்படி கவுத்துறல. இல்ல அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. போங்க, நீங்க தான் என்ன கூட்டவே போக மாட்டேன்றீங்க. ஏய் பொண்டாட்டி போலாண்டி பொறுமையா. என்ன அவசரம்? உங்க அண்ணா வர என்ன ஏகப்பட்ட வேலை வச்சிருக்காண்டி. அதெல்லாம் முடிக்க வேணாமா நானு? சும்மா சும்மா அதுவே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஜங்குக்கா. கல்யாணம் ஆயிட்டு 1 வீக் மட்டும் தான் என் கூட இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிடுறீங்க. போயிட்டு நைட்டு 12 o'clock வரீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவ கூட இருப்பான்ட்டுலாம் எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்ட்டு. அப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணுங்க? ஏண்டி வைத்தியம் வேலை சிஓடி நானு, எனக்கு வேலை இருக்காதடியங்க. இருக்கும்னா அதுக்காக என்னை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? அப்புறம் எனக்கு மத்தியானம் உங்களுக்கு லஞ்ச் கொடுக்க வந்தேன்னா அப்பயும் மீட்டிங்ல இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க. போங்க ஜங்குக்கா, நீங்க வர வர என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா? ஏய் என்னடி உனக்காக சாகவே துணிஞ்ச வேண்டி நானு. பிடிக்கலன்னு ஈஸியா சொல்லிட்டா? நீ உயிரடி, உனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அப்பெல்லாம் பார்த்தா தெரியவே மாட்டேங்குது. நீங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கீங்க ஜங்குக்கா. போங்க. அப்படியே நீங்க ஒரு மாதிரி கடுப்பாயிட்டீங்க.
ஜங்குக் வந்துட்டு அப்படியே உங்க லிஃப்ட் பண்ணிக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க ஜங்குக்கா? விடுங்க அண்ணா அடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் லிஃப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி புலம்புறத பார்த்துட்டு அவன் கியூட்டா சிரிக்கிறான். என்ன நீங்க நான் புலம்புறத பார்த்து சிரிக்கிறீங்க? ஏய் நீ புலம்புனா கூட அழகா இருக்கிறடி, அது எப்படி இவ்வளவு அழகா இருக்கிறா? போங்க ஜங்குக்கா, சும்மா ஐஸ் வைக்காதீங்க. இப்போ சத்தியமா சொல்றேன்டி, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அதுவும் நீ பேசும்போது அந்த லிப்ஸ் அப்படி இருக்குதே, கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. ஜங்குக்கா போங்க, நீங்க இந்த மாதிரி பேசினால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நைட்டு நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஓகே சொல்ல மாட்டியா? ஏன்? போங்க, நீங்க தானே ஹனிமூன் கூட்டு போக மாட்டேன்றீங்களா? விளையாடி கூட்டு போறேன்டி. எப்ப அத முதல்ல சொல்லுங்க. நீங்க சொன்னா மட்டும்தான் இன்னைக்கு நல்லா பண்ண ஓகே சொல்லுவான். அப்படி இல்லையா? ஓ அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கிடையாது. ஏண்டி எனக்கு எங்க போய் செக் வைக்கிற பத்தியா? ஆமா ஜங்குக்கா, உங்களுக்கு எங்க செக் வச்சா மட்டும்தான் என்னோட வேலை நடக்கும். சோ நீங்க சொல்லுங்க. ஏய் சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா நீ சரியான கிரிமினல்டி, கிரிமினல். என்னப்பா சின்ன பொண்ணுனா கிரிமினலா யோசிக்க கூடாதா என்ன? இங்க பாருங்க, உங்களுக்கு வேணும்னா எனக்கும் வேணும். ஏய் என்ன பாரு, அதெல்லாம் இந்த விஷயத்துல நீ இது பண்ண கூடாதுண்ணா. போங்க ஜங்குக்கா, நீங்க எனக்கு ஓகே சொல்லுங்க, அப்பதான் நான் உங்க கூட எல்லாம் பண்ண ஓகே சொல்லுங்க. என் வீக்னஸ்லயே அடிக்கிறேன் நீ. சரி கூட்டு போறேன்டி. அதான் எப்ப? நாளைக்கு உங்க அண்ணன்ட்ட கேக்குறேன். எதனா மீட்டிங் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்குதா, இந்த ஒரு 4 நாள் எதனா இருக்காடான்னு கேட்டுட்டு முடிவு பண்றேன். நான் ப்ராமிஸா? ப்ராமிஸாடி, ப்ராமிஸா? இந்த வாரத்துக்குள்ளே கூட்டு போகணும். சரிடி போலாம்டி, போலாம். சரி எங்க போலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கா? இன்னும் முடிவு பண்ணல ஜங்குக்கா. அடி பாவி, முடிவு பண்ணாமலே எதுக்கிட்டு இது பண்றதா? இல்ல நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா அதான் ஒரு 5 நிமிஷத்துல நான் சொல்லிடுவேன். ஓ அப்படியா? சரி ஓகே ஓகே, நாளைக்கு உங்க அண்ணன்ட்ட கேட்டு முடிவு சொல்றேன்னா. அப்போ கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் டி, கன்ஃபார்ம். சரி வா, போதும் ரொம்ப நேரம் உங்ககிட்ட கெஞ்ச விட்ட, பண்ணலாமா? சரி பண்ணலாம் அப்படியே சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜங்குக்கா லிப் கிஸ் பண்றீங்க. ஜியா அந்த சைடு நல்லா தூங்கிட்டு இருக்கா தொட்டில. அப்ப ஜங்குக்கு உங்க கிட்ட வந்துட்டு என்ன ஜங்குக்கா? லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா. கரெக்டாடி? கரெக்டுங்க அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்க ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ் பண்றான். தென் அவன் ஆன்சர் அப்படியே உங்க செஸ் கிட்ட போயிட்டு நல்லா ப்ளே பண்றக்கு. ஜங்குக்கா என்னடி? ஒன்றும் இல்லை, வலிக்குது. ஏய் தினமும் வலிக்குதுன்ட்டு என்ன பண்றது? வலிக்கதான் செய்யும், புருஷன் தானே தொடுறேன். சரியா? சரி ஜங்குக்கா, உங்க ஷர்ட்டை நான் கழட்டவா? கழட்டுடி பொண்டாட்டி, கழட்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் அவனோட இதை கழட்டுறீங்க. ஸோ உங்க கை இப்போ ஜங்குக் கூட ஆப்ஸ் கிட்ட போய் அங்க அப்படியே விளையாண்டுட்டு இருக்கு. அடி பண்றதா? அதுவா, உங்க ஆப்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்குது, செம்மையா இருக்கு ஜங்குக்கா. அதுவும் இந்த டாட்டூஸ் அக்கா அவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா? உங்க உடம்புல எனக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஆப்ஸ் அண்ட் டாட்டூஸ் தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே போய் ஒரு கிஸ் பண்றீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்க காதிகிட்ட வந்துட்டு எனக்கு எது பிடிக்கும் தெரியுமா உனக்கு? எது? அதுவா, உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறுக சிறுக உன்னே என்னை தொலைத்து மொழி சொல்லவா, சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா, மின்னும் பனிச்சாறு உன் நெஞ்சில் சேர்ந்தாலே, கண்ணில் உன்னை வைத்து பெண் தைத்து கொண்டாலே, வெண்ணிலா தோவே தன் காதல் சொன்னாலே, மல்லிகை வாசம் உன் பேச்சில் கண்டாலே, பொன்மானிவளா உன் வானவில்லா, பொன்மானிவளா உன் வானவில்லா. என் கை இப்போ எங்க இருக்குதோ அது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அப்படியே உங்க செஸ்ட்டை தான் சொல்றான். நீங்கண்ணா ஜங்குக்கா போங்க, நீங்க நீ காலைல என்ன சொன்னீங்க, எனக்கு ஒரு 2 கண்ணு தாண்டி பிடிக்கும்னு சொன்னீங்க, இப்போ என்ன மாதிரி பேசுறீங்க? அது காலையில ரொமான்ஸ்ல சொல்லுவான், நைட்டு ரொமான்ஸ் கொஞ்சம் டர்ட்டியா தானே இருக்கணும். ஸோ அதானடி சொன்னோம். ஆ போங்க ஜங்குக்கா, நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க. நான் எப்பவும் போலதான். எனக்கு பிடிச்சது உங்களோட ஆப்ஸ்டன் செஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏண்டி உனக்கு மட்டும் என் செஸ்ட் பிடிக்கலாம், எனக்கும் உன் செஸ்ட் பிடிக்க கூடாதா? ஆ அது என்னுடைய அது பாரு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும்தான் அது, சரியா? அது உங்களுக்கு தான் ஜங்குக்கா. அப்புறம் கீழே இருக்கிறதும் எனக்கு மட்டும்தான். ஆ என்னத்த ஏன் தெரியாதா அண்ணா? ஏன் வந்த இடம்தான். ஜங்குக்கா எப்படி டோட்டியா பேசாதீங்க. ஏடி உங்ககிட்ட தான் நீ பேசுறா, எவகிட்ட பேசுறா? பொண்டாடி கிட்ட தான் அந்த மாதிரிலாம் பேச முடியும். ஆனால் ஜங்குக்கா நான் சின்ன பொண்ணுல்ல. ஏடி சின்ன பொண்ணாடி நீனு? 3 வயசு குழந்தைங்க அம்மா. சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு. இன்னும் கொஞ்ச நாள் நான் இன்னொரு குழந்தைய பெத்துக்க போறா. என்ன இன்னொரு பாப்பாவா? வேணாமே. ஏண்டி வேணா? வருவாயின, என்னோட டார்கெட் 5. 5? ஐயோ ஜங்குக்கா என்னால தாங்க முடியாது. இன்னொரு பாப்பாவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் என்ன? ஏய் அதெல்லாம் முடியாதுடி. எனக்கு 5 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைடி. 5 குழந்தைங்க என்ன? 3 பொண்ணுங்க 2 பசங்க. என்ன 2 பசங்களா? ஐயோ ஜங்குக்கா வேணாமே. ஏண்டி வேணா? வருவாயின, அழகா இருக்கும்டி, கியூட்டா இருக்கும். ரூம் ஃபுல்லா குழந்தைங்களா இருக்கும்டி. இருக்கும், ஆனா நான் தான் சமாளிக்கணும். ஜியாவே என்னால சுத்தமா முடியல. ரொம்ப சேட்டை பண்றா. நான் எது பண்ணாலும் எதனா கீழே தூக்கி போட்டுறா. அப்புறம் அடுக்கி வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு விட்டுறா ஜங்குக்கா. அவளை வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. ஏண்டி குழந்தைங்கன்னா அப்படிதான் பண்ணும். நான் சமாளிக்கிறேன் போங்க ஜங்குக்கா. உங்களுக்கு என்ன நீங்க ஈஸியா சொல்லுவீங்க, நான் தானே பாத்துக்கணும். ஏண்டி நீ மட்டும் தனியா ஓடி பாத்துக்கிறா? நைட்டு நேரம் மட்டும் தாண்டி குழந்தைய பாத்துக்கிறா, மத்த நேரத்துல எல்லாம் அம்மா பாத்துக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா மீட்ஸ் பாத்துக்கிறாங்க. என்னமா காலையில இருந்து நைட் வரையும் நீயே பாத்துக்கிற மாதிரி சீனா போட்டுட்டு இருக்க? சொல்லுடி, காலையில இருந்து நைட் ரெடி பண்றப்ப? அது வந்து சொல்லுடி, ரெடி பண்ணுவா? சும்மாதான் இருப்பான். அப்புறம் என்னடி? அதான் குழந்தைய பார்த்துக்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே, அப்புறம் என்ன உனக்கு வலிக்குது? இருந்தாலும் என்னடி இருந்தாலும் பாரு, நம்மளுக்கு பொறுத்த வரையும் 5 குழந்தைங்க நம்மளுக்கு. நான் சரி சரி பண்டாட்டி திட்டா. அதான் திட்டீங்களே, அப்புறம் என்ன திட்டா கேக்குறீங்க? இப்படிதான் திட்டுவேன். அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி அவங்க லிப்ஸ்ல கிஸ் பண்றான். நீங்க அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு அவங்கள பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு அடி என்னவா? பண்ணுங்க ஜங்குக்கா. ஜங்குக்கா என்னடி? நேத்து மாதிரி தாலியை கலட்டிடவா? அப்புறம் குத்திடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன திட்டுவீங்க. சரிடி கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க கழுத்துல இருக்க தாலியை கழட்டி அங்க ஓரமா வைக்கிறான். நீங்க அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. எப்பதாண்டி கரெக்டா இருக்குது? அந்த தாலி செமையா குத்திடுச்சுடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு காமிக்கிறான். நீங்க அப்படியே அந்த இடத்த போய் கிஸ் பண்றீங்க. வெண்ணாட்டி என்ன பண்றா? ஆயில்மெண்ட் போடுறா. ஓ அப்படியா, சரி எல்லா இடத்துலயும் போடுடி, அங்க மட்டும் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அப்படியே ஜங்குக்கோட உடம்பெல்லாம் கிஸ் பண்றீங்க. அப்படி லிப்பாலா அவனா அப்படி ஃபீல் பண்ணிருக்கான். உங்களை செஸ்ட் கிட்ட அப்படியே ப்ளே பண்ணிக்கிட்டே எங்க ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கா என்னடி எப்படி இருக்கு என் கிஸ்? ஏய் போதடி உன் கிஸ் அப்படியே பண்ணிக்கிட்டே சரி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன் பாடியில எல்லா இடத்துலயும் கிஸ் பண்றீங்க. மனுஷனா உங்க உடம்புல நல்லா விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக்கா உங்க மேல வர்றான். தென் அவளை பார்த்து கண்ணடிக்கிறான். டாடி இவ்வளோ நேரம் நீ எனக்கு கிஸ் பண்ண, இப்போ நான் உனக்கு கிஸ் பண்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா ஜங்குக்கா போதும், என்ன பண்றீங்க? பொறுமையா பண்ணுங்க. ஏடி பொறுமையா பண்ற மாதிரியாடி இருக்கிற நீனு? சொல்லு, பொறுமையா பண்ற மாதிரியா இருக்கா? என்னமோ பண்ணிட்டு தாண்டி இருக்கிறான். ஆனாலும் உன் கூட என்னமோ தரலடி. அவ்வளோ பிடிச்சிருக்கோன், அவ்வளோ பிடிச்சிருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்க உடம்பு ஃபுல்லா கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு பண்ணடே
எனக்கு டெம்ட் ஆயிடுச்சுடி. இன்சர்ட் பண்ணுவாடி. ஆ ம் சரி ஜங்குக்கா, இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே உங்க ஹேண்டை நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஏங்க அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அடி சிரிக்கிறா? ஆ ஒன்றும் இல்லை, அது வந்து எல்லாரும் சிரிக்க போறேன். அடுத்தது ஜங்குக்கா ஜங்குக்கா கத்த போறடி. என் பேரை நீ அப்படி கூப்பிடுறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன அப்படியே 10 பீர் பாட்டில் குடிச்ச மாதிரி இருக்கும்டி. ஏன்னா நீங்க அவ்வளோ ட்ரிங்க் பண்ணுவீங்களா? பண்ணாட்டி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குண்டின்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி பண்ணுங்க அப்படி நீங்க சொல்றீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு சரி பிரின்சஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள இன்செக்ட் பண்றான். ஜங்குக்கா ஜங்குக்கா என்னாடி அயன் என் கத்த அப்படிதான் கத்த. ஜங்குக்கா ஜங்குக்கா ஏய் ஒரு மடி குழந்தை தூங்கிடுறா, வலிக்குது, ரொம்ப விடாதீங்க. ஏய் இருடி உள்ள போயிடுச்சுல. சரியா? ஒன்னும் கிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்களை எப்போ பிடிச்சு அதான் கிஸ் பண்ணிருக்கான். ஜங்குக்கா என்னடி? ஒன்னும் இல்ல சரியா? ஜங்குக்கா வலிக்குது, போதும். ஏய் இருடி வரப்போகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே இது பண்றீங்க. ஜங்குக்கோட ஷோல்டர்லாம் அவங்க நகெல்லாம் அப்படியே கீறுது. ஏய் பொண்டாட்டி கீறடி அண்ணா, வலிக்குதுடி. எனக்கு வலிக்குதுல்ல. சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்ணிருக்கான். ஸோ அப்படியே உள்ள இன்செக்ட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு இருக்கான். ஜங்குக்கா அடி ஒன்றும் இல்லை அண்ணா. ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி அழுகுறாண்ணா. சரி அப்படி நீங்க மூச்சு வாங்குறீங்க. ஜங்குகோல பாரா அடி இப்படி மூச்சு வாங்குறா. இல்ல முடியல ஜங்குக்கா. எத்தனை ரவுண்ட் பண்ணீங்க? ஏடி 3 ரவுண்டு தாண்டி. இல்ல போதும், பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷமா? லாஸ்டா ஒண்ணு. இல்ல ஜங்குக்கா போதும் ப்ளீஸ். சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து அவங்க பக்கத்துல படுத்துக்கிறான். நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்க ஹேர்ல விளையாண்டுக்கிட்டே டாடி ஓகே வாடி உனக்கு? ஓகே தான். ஜங்குக்கா டாடி அது வந்து சொல்லுடி ஒருத்தி ஆகுனா அது வந்துட்டு எதா இருந்தாலும் முழுசா சொல்லுடி. புஷங்கிட்ட என்கிட்ட சொல்லுடி எதா இருந்தாலும். சொல்றேன், திட்டக்கூடாது. திட்டல சொல்லு. அது ஜங்குக்கா எனக்கு என்னடி உனக்கு என்னடி? அது இல்ல சொல்லலாம். ஏய் சொல்லுடி, சொல்ற வரை வந்துட்டு எனக்கு இல்ல அப்படின்ற சொல்லுடி. இல்ல ஜங்குக்கா நம்ம ஹனிமூன் கன்ஃபார்மா போறோம் தானே, அதான் பொன்னாடி சொல்லிட்டாடி கூட்டு போறேன்ட்டு. அப்புறம் என்னடி அதுவே கேட்டுட்டே இருக்கா? பாரு சத்தியம் பண்ணி தரேன், நம்ம 2 பேரும் ஹனிமூன் போறோம் ஓகேவா? கண்டிப்பா. யார் என்ன சொன்னாலும் சரி. உங்க அம்மா வேணான்ட்டாங்க இல்லைன்னா அப்பா வேணான்ட்டாருன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட கூடாது. இங்க பாருங்க, நீங்க மட்டும் என்ன கூட்டு போல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஏண்டி இதுக்காக உங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துப்பியா? ஆமா, நான் கொஞ்சம் அடமெண்ட். நீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணலன்னா நான் உங்ககிட்ட கோச்சிப்பான். ஏய் பொண்டாட்டி என்னாடி இப்படி இருக்கிறா? நான் தான் அடமெண்ட் பார்த்தா எனக்கு மேல இருக்கிறா. அதெல்லாம் நான் ரொம்ப அதிகம் ஜங்குக்கா. பாத்துக்கோங்க, நீங்க மட்டும் என்ன கூட்டிட்டு போல அப்புறம் இந்த மூக்கு கடிச்சிருவான். என்ன கடிப்பியா? கடிடி, உனக்கு இல்லாத உண்மையா? அது கடிக்கிறது பல்லாம் கீழே கடிச்சா நல்லா இருக்கும்டி. ஜங்குக்கா அடி நீங்க அடிக்கிறீங்க. ஏய் வலிக்குதுரி டாட்டி, அடிக்காதண்ணா. அப்புறம் என்ன, நான் எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கேன், டர்ட்டியா பேசிட்டு இருக்கீங்க. என்னடி டர்ட்டியா பேசுறான் சொல்லு? எத்தனை வாடி நாங்க சக் பண்ணிருக்கா? என்னமா புதுசா நடிக்கிறா? ஐயோ நான் எடுத்து தொட்டதே இல்லாத மாதிரி சொல்லுடி. நேத்து கூட அங்க தாண்டி வாய் இருந்துச்சு. ஜங்குக்கா சும்மா அதுவே சொல்லாதீங்க. என்ன நீங்க தான் கேட்டீங்க அதனால பண்ணா. ஓ அப்ப நான் கேட்டதுனால தான் பண்ணா, இல்லைன்னு நீ பண்ணிருக்க மாட்டா. அதெல்லாம் இல்ல, பண்ணிருப்பேன் தான். அப்புறம் என்னடி நீங்க கூட தான் பண்ணீங்க, நான் அதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டா
நீ பாருங்க ஜங்குக்கா, அதுதான் நம்ம பண்ணி முடிச்சாச்சுல. சும்மா அதுவே சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. எப்படி மாதிரியா இருக்குது சொல்லு அப்படியே சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வரான். நீங்க என்ன பண்றீங்க? பிரேக் தானே சொன்னீங்க. 10 நிமிஷம் முடிஞ்சு அரை மணி நேரம் ஆகுதுரி. இல்ல ஜங்குக்கா, இல்ல அப்பெல்லாம் இல்ல, முடிஞ்சிச்சு வாயார். டைம் பாரு, நம்ம 12 மணிக்கு முடிச்சோமா? 1 மணி 12 இல்ல நம்ம 12 இல்ல. நீங்க போய் சொல்றீங்க ஜங்குக்கா, நான் நம்ப மாட்டேன். டாடி நம்படி, உன் புருஷன் போய் சொல்ல மாட்டேன்டி. இல்ல நீ போய் சொல்லுவ, நீ ஃப்ராடு, எனக்கு தெரியும் நீ ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை அடிக்கிறீங்க. யார பார்த்து நீ ஃப்ராடுன்றா? ஆமா, நேத்து என்கிட்ட என்ன சொன்ன, 6 ரவுண்டு மேல பண்ண மாட்டேன் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 ரவுண்டு பண்ணிட்டாதானா? ஏதோ எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணிட்டான், அதே சொல்லிட்டு இருக்கா. ஏண்டி 7வது ரவுண்டு நீ கான்சியஸ்ல தானே இருந்தா? அப்ப என்னடி, அப்ப என்ன இது பண்ணிருக்கலாம்ல? இல்ல நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உடனே நான் ஃப்ராடுன்ட்டேன். இதாண்டி ஃப்ராடு ஃப்ராடு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்ல நீங்க அடிக்கிறீங்க. நான் இல்ல, நீங்க தான் ஃப்ராடு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கியூட்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்க கையை பிடிக்கிறான். நீ என்ன பண்றீங்க? அடி ரொம்ப கியூட்டா இருக்கிறீங்க. ஜங்குக்கா இல்ல போதும். நான் சொன்னேன்டா, பிரேக் தானே கேட்டேன், போதுன்னு சொன்னியா? இல்ல வேணாம், இன்னைக்கு நைட் இது போதும். ஓகேவா? இல்ல இல்ல இன்னொன்னு என்ன சரியா? புருஷன் பேச்சை கேட்கணும்டி, புருஷனை மதிக்காம இருக்க கூடாது. அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? புருஷன் என்ன சொன்னாலும் கேட்கணும், அவன் எது பண்ணாலும் நம்ம ஓகே சொல்லணும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ என்ன எப்படி பண்ற? அப்ப நீ அம்மாக்கு நல்ல பொண்ணு கிடையாது. என்ன நீங்க எப்படின்னா பேசுறீங்க? நான் நல்ல பொண்ணுதான். தெரியுதுல்ல, வா பண்ணலாம். ஜங்குக்கா என்னாடி மயிறு வேணுமா? ஏனும்டி, ஆனா தானே உடைய கெஞ்சிட்டு இருக்கேன், வரலாமா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஜங்குக் உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்றான். ஸோ அந்த இடம் அப்படி ஒரு அழகான மொமெண்டா உங்களுக்கும் ஜங்குக்கும் இருக்கு. எனக்கு அப்படிதான் அந்த நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஜங்குக் ஆஃபீஸ் வந்திருக்கான். அங்க லீ கிட்டா, மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்றியாடா? என்னடா ஹெல்ப்பு சொல்லு. இல்லை மச்சான், இந்த ஒரு வாரத்துல எதனா முக்கியமான மீட்டிங் இருக்காடா? முக்கியமான மீட்டிங்கா? இரா மச்சான் ஷெடியூலை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எல்லா ஷெடியூலும் பார்த்துட்டு இருக்கான். தென் அதை பார்த்துட்டு இல்லை மச்சான் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று கூட கிடையாது, நாளைக்கு மட்டும் ஒன்று இருக்குது, அதை மட்டும் அட்டன் பண்ணால் போதும். சரி மச்சான், அதுக்கு அது ஒன்று மட்டும் அட்டன் பண்ணுறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன் ஆஃபீஸ்க்கு. என்னடாச்சு உனக்கு? இல்லை மச்சான், தங்கச்சி தான் ஹனிமூன் போனோம் சொல்லிட்டு என்ன இது பண்ணிட்டே இருக்காடா, அதனால தான்டா. டேய் என்னடா சொல்ற? ஹனிமூனா? அதெல்லாம் குழந்தை பெத்துக்கிறதுக்காக போவாங்கடா, உங்களுக்கு தான் குழந்தை இருக்குதே. டேய் கலாய்காதண்ணா, அது எங்க 2 பேருக்குள்ள ஆக்சிடென்டே நடந்ததுடா. அடுத்த பேபினாச்சும் 2 பேரும் பிளான் பண்ணி இது பண்ணலான் இருக்கோம், இதுலடா இருக்குது. டேய் ஜங்குக்கா நீ சரி கிடையாது. என்னடா சரி கிடையாது? பாரு, நான் ஒரு வாரம் வரமாட்டேன் சரியா? ஆஃபீஸை பத்திரமா பார்த்துக்கோ. டேய் எனக்கும் தாண்டா கல்யாணம் இருக்குது மச்சான், நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீயும் லியாவும் கிளம்பிடுவீங்கன்னா உனக்கு டிக்கெட்லாம் போட்டு கொடுத்துறேன்டா, என்ன சரியா? டேய் என்னமோ பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு லீவும் இது பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே உங்களுக்கு கால் பண்றான். இப்போ நீங்க ஜியா கூட தான் விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே ஜங்குக் கூட கால் வந்தோடனே அப்படியே அட்டன் பண்றீங்க. சொல்ல புருஷா அப்படின்றீங்க. விளையாடி பண்றீங்க பொண்டாட்டி? பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கா. சரி நீ கேட்டுட்டே இருந்திய, நீ என்னது ஹனிமூன் அதானே? சொல்லுங்க என்ன சொன்னாங்க அண்ணா? எல்லாம் நான் இந்த ஒரு வாரம் ஃப்ரீ தான், கிளம்பலாமா? கண்டிப்பா ஜங்குக்கா, உண்மையா தானே சொல்றீங்க? கண்டிப்பா போறதானா? கண்டிப்பாடி பொண்டாட்டி, கண்டிப்பா. என் பொண்டாட்டி கேட்டு அதெல்லாம் இல்லை நான் சொல்லிருக்கேனா அண்ணா? சொல்லு. அதாண்ணா, என் புருஷனுக்கு என் சந்தோஷம் தானே ஃபர்ஸ்ட், அதான் தெரியுதுல்ல. சரி நம்ம 2 பேரும் கிளம்பிடலாம். தென் ஊரை டிசைட் பண்ணிடுறீ, சாயங்காலம் வந்து கேட்பேன் நான் டிக்கெட் புக் பண்ணதான். சரி ஜங்குக்கா, நான் ஒரு அழகான பிளேஸாவே டிசைட் பண்றேன். சரிடி சரி சரி நான் ஃபோன் வைவா. ஜங்குக்கா மறந்துட்டீங்க. சரி சரி லவ் யூ டி பொண்டாட்டி. அப்புறம் என் பொண்ணு குண்டி அப்படி சொல்லிட்டு ஜியாமா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க ஸ்பீக்கர்ல தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஜியா அப்படியே கியூட்டா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. என்னடா அப்பாட பேசிட்டு இருக்கீங்களா? சரி சரி ஓகே ஓகே இந்தாங்க கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவுக்கு அப்படியே 2 கிஸ் கொடுக்குறான். நீங்கண்ணா ஜங்குக்கா எனக்கு மட்டும் 1, உங்க பொண்ணுக்கு மட்டும் 2 கொடுத்துருக்கீங்க.
ஏய் குழந்தைடி, நீங்களும் தானே குழந்தை கொண்டுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் என்ன எனக்கு வேணும்னு. என்னடி சரி சரி தரேன்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்றான். ஸோ நீங்க இப்பதான் ஹாப்பியா வரீங்க, சரி உன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்றான். அவனா சிரிக்கிறான். எவ்வளவு கியூட்டா சண்டை போடுறான் என் பொண்டாட்டி. ஐயோ கடவுளே, என் பொண்டாட்டி தான் அழுது இந்த உலகத்திலேயே அப்படின்ட்டு அப்படியே சிரிக்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் டைம் போயிருக்கும். இப்ப நீங்க உங்க ரூம்ல உட்காந்துட்டு அப்படியே வேர்ல்டு மேப்பை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப ஜங்குக்கு அங்க ஆஃபீஸ்ல முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வரான். ரூம்குள்ள வந்து பாக்குறான். பார்த்தா நீங்க வேர்ல்டு மேப் வச்சுட்டு உட்காந்துருக்கத பார்த்தோன்னே நடி நடி பண்றதா என்ன சோஷியல் நாலேஜ் வளர்த்து போறியா அண்ணா? ஐயோ ஜங்குக்கா, அதெல்லாம் கிடையாது. அதானே பார்த்தேன், உனக்கு எதுக்கு அந்த அறிவுலாம்? சரி சொல்லடி, எது பார்த்துட்டு இருக்கா? ஜங்குக்கா, நம்ம எங்க போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கா. எதுக்கு? ஹனிமூனுக்கா? ஆமா. ஏண்டி உனக்கு என்ன சொன்ன? அப்பவே முடிவு பண்ணதாண்டி சொன்ன உன்ன. இருங்க ஜங்குக்கா, எனக்கு எந்த பிளேஸ்னு சொல்லிட்டு செம்ம கன்ஃபியூஸ்டா இருக்கு. நான் 4 பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல எதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஜியாவை இது பண்ண சொன்னாலும் அவ என்னென்னமோ சூஸ் பண்றா. நார்த் கொரியாவெல்லாம் சூஸ் பண்றா ஜங்குக்கா. ஏன்னா நார்த் கொரியாவை சூஸ் பண்றா. பேசாம முன்னாடி எங்க போயிடலாமா? வேணாம், எதுக்கு சாக சொல்றீங்களா என்ன? என்ன இல்லடி, உனக்குலாம் அந்த மாதிரி ஒரு தாண்டி கரெக்டா இருக்கும் நீ பண்ற செட்டிங்லாம். ஜாங்கு அதெல்லாம் வேணாம். அழகான கியூட்டான பியூட்டிஃபுல்லான பிளேஸா இருக்கணும். அப்படியே குளிரா மவுண்டைன் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஓ அப்படியா, சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்றான். இப்ப நீங்க அப்படி பாக்குறீங்க, இந்த இடம் ஓகேவா எது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பாக்குறான். சுவிட்சர்லாண்டு அங்கேயா? வேணாம் வாயினு, அங்க எனக்கு பிடிக்காது. ரொம்ப கிரீனிஷா இருக்கும்டி, நல்லா இருக்காது. கிரீனிஷா இருந்தாலும் ஜங்குக்கா நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வாயினு. அப்படியே ஸ்னோ வரணும், செம்மையா இருக்கணும்டி. எப்ப பார்த்தாலும் பனியா இருக்கணும். எப்படி இருக்கும் சொல்லு? அதுக்கு நீங்க அண்டார்டிகால தான் போய் ஹனிமூன் கொண்டாடணும். அதான் இருக்குடி, பேசாம அண்டார்டிகா போயிடலாமா? ஜங்குக்கா, என்ன சாக்கடிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? ஏய் சும்மா சொன்னாடி. ஏன் அண்டார்டிகாவோட வேற எதனா ஊரை பாருடி. இரு, எதனா நல்ல ஸ்னோ வர இடம் இது. இப்ப நார்வேல ஸ்னோ டைம், பேசாம அங்க போயிடலாமா? நார்வேவா? ஆமாண்டி, நல்லா இருக்குடி. அங்க சின்ன ஊருடி, அப்படியே கியூட்டா இருக்கும். என்ன சொல்லு, போயிடலாமா? சரி இருங்க, நான் முதல்ல கூகுள்ல போட்டுட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே போட்டு கன்ஃபார்ம் பண்றீங்க. அதான் அந்த இடம் செம்ம அழகா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நீங்கண்ணா ஜங்குக்கா, இந்த இடம் செம்ம அழகா இருக்கு. இப்ப ஸ்னோ டைம் வேற, அதுவும் இல்லாம இந்த ஸ்கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரா இருக்குது. ஏய் அது என்னமோ சொல்லுவாங்களே, அது பேர் என்னமோ ஆச்சே. அரோராடி. ஏய் சீசன் டைம் டி, செப்டம்பர் மார்ச்ல தான் இருக்குமா. எப்ப நம்ம கிளம்பிடலாம்டி, நடி ஓகேவாடி? ஜங்குக்கா சீரியஸா சொல்றீங்களா? ஆமாடி பொண்டாட்டி, ஆமா. சரி நான் டிக்கெட் போட்டுறவா? போடுங்க ஜங்குக்கா. எனக்கு போடுறீங்க? நாளைக்கு சாயங்காலம் டி, ஓகேவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்றீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ஸ் ஜங்குக்கும் டிக்கெட் போட்டு அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறான். ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் உட்ரி, கல் தொலைக்குதுரி. ஜங்குக்கா, நீங்க தான் இந்த உலகத்துல ரொம்ப நல்ல புருஷன். ஏண்டி டிக்கெட் போட்டா நல்ல புருஷன், டிக்கெட் போடலாம் கெட்ட புருஷன் அப்பெல்லாம் கிடையாது. என் ஜங்குக்கா எப்பவுமே நல்ல புருஷன் தான். சரி, ஹக் மட்டும் தானா? அப்புறம் இசங்கடி, எப்பவுமே நான் அந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு என்ன கொடுப்பா? கிஸ் கொடுப்பா. ஏண்டி ஒரு மாதிரி கெட்ட இருக்குமா உன்ட்டேன் நானு? சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கிஸ் பண்ண வரீங்க. அப்ப ஜியா வந்துட்டு உங்களே ஜங்குக்கா பிரிக்கிறா. ஜங்குக்கு சிரிக்கிறான். உங்க அத்தாலே எப்பதான் நினைச்சாதான் கிஸ் கொடுப்பா, அதையும் நீ வந்து பிரிக்கிறியா? என்னம்மா வேணும் உனக்கு? நான் அப்படின்னு இது பண்ணிட்டேன். அப்படியே ஜங்கு கிட்ட வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறா. நீங்க சிரிக்கிறீங்க. பாத்தீங்களா ஜங்குக்கா, ஜியாக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அவ பயப்படுறா போல, எங்க தம்பி பாப்பா வந்துச்சுன்னா நம்மளும் அம்மா கண்டுக்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு. அதான் இருக்கும்டி. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம விடக்கூடாதுன்னா, நம்மளோட வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்றீங்க. மனுஷனா உங்களுக்கு பிடிச்சி நல்லா எழுத்து கிஸ் பண்ணிருக்கான். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் டைம் போயிருக்கும். தென் இதை பத்தி ஜங்குக்கு அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்கான். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல தான் ஜங்குக்கு அப்பாலாம் வந்துட்டு, சரி ஜங்கு போயிட்டு வா, குழந்தை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறப்ப ஜியா வந்துட்டு அப்படியே உங்க கிட்டதான் உட்காந்துட்டு இருப்பா. அவனா கத்திட்டு இருக்கா. அப்பா ஜங்கு கூட அம்மா வந்துட்டு, என்னாச்சு, ஏன் குழந்தை கத்திட்டு இருக்க, வயன் என்ன பண்ண? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, அவளுக்கு நான் கொஞ்சம் சூப் கொடுத்தேன். எதுக்கு குழந்தைக்கு அதெல்லாம் கொடுக்குற? பாரு,
குழந்தை விஷயத்துல இந்த மாதிரி இருக்காத வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்ப ஜங்குக் அப்பா பார்த்து முறைக்கிறாரு. என்னங்க என்ன பார்த்து முறைக்கிறீங்க? பாப்பால அதுக்கு அவளுக்கு தெரியாதா? அம்மாக்கு 2 வயசுல அந்த குழந்தைய வளர்த்துருக்கா, சரியா? சும்மா அவளை கத்திட்டே இருக்காத. சரிங்க, நான் எதுவும் கத்தல, வயன் குழந்தைய பார்த்துக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு போறாங்க. அப்ப நீங்களா? அங்கிள் எதுக்கு ஆண்டியா? இல்ல வயன், நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரதான் பேசிட்டு இருக்கா. அவளை இப்படி மிரட்டினாதான் அடங்குவா. எதெல்லாம் கண்டுக்காத. சரி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஜியாவை எங்க விட்டு போலான்னு ஐடியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லப்பா, பேசாம வயனோட வீட்லயே விட்டு போயிடலாம். வயநாடு வீட்லையா? டேய் எப்பட்றா அது சரிப்பட்டு வருமா? கரெக்டா இருக்குப்பா, 3 நாள் ட்ரிப் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். டேய் 3 நாளா? ஆமாப்பா, அது வந்து கொஞ்சம் சுத்திலாம் பார்க்க வேண்டியது இருக்கு, அதனால தான்ப்பா. சரி ஜங்குக்கா, என்ன பண்ணு அப்படின்ட்டு அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் நீங்க ஜங்குக்கா 3 நாள் தானா? ஏண்டி 3 நாளைக்கே எங்க அப்பா முழிக்கிறாரு, இதுல நான் 4 நாள் 5 நாள் சொன்னா எனக்கு கொன்றுவாருடி. குழந்தைய விட்டு அப்படி என்ன ஒரு 2 பேர் சுத்தணும்னு சொல்லிட்டு கேட்பாருடி. தேவையா நமக்கு? 3 நாள் போதும்னா? ஜங்குக்கா பாரு வயன், போதும் ஓகேவா? சரி, பாப்பாவை அம்மா வீட்ல விட போறோம். ஆமா, அங்கதான் விடணும். அத்தை பாத்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் எங்க அம்மா பாத்துக்க மாட்டாங்க. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? நீ வேற, நான் எங்க 2 பேரும் பாத்துக்கிறதுலயே அவங்களுக்கு டங்கு வர வந்து போயிடும். இதுல என் பொண்ணெல்லாம் பாத்துப்பாங்களா? அவ எனக்கு மேல சேட்டு பண்றா. அதெல்லாம் எங்க அம்மா பாத்துக்க மாட்டாங்க. உங்க அம்மா வீட்டுல விட்டாதான் கரெக்டா இருக்கும் என்ன? சரியா? சரி ஓகே அப்படி நீங்களும் இது பண்றீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் அன்னைக்கு டே போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். நீங்கண்ணா ஜங்குக்கு எங்க கிளம்புறீங்க? ஆஃபீஸ் டீ, போயிட்டு வந்துடுறேன் இரு, ஒரு ஃபைல் மட்டும் சைன் பண்ணுமா. அவங்க அண்ணா பண்ண சொல்றான், பண்ணிட்டு வந்துடுறேன். ஜங்குக்கா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுல. ஏண்டி பைத்தியக்காரி, 2 மணிக்கு ஃப்ளைட்டுடி, மணி 9 தாண்டி ஆகுது, நான் வந்துடும்டி அதுக்குள்ள. சரி சீக்கிரம் வாங்க சரிங்களா? வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்க வந்து அப்படியே கிளம்பிடுறான். இந்த பக்கம் நீங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. நீங்க அப்படியே அட்டென்ட் பண்றீங்க. ஹலோ அம்மா, சொல்லுங்க. வயன் அண்ணா சொன்னா என்ன பாப்பாவை இங்க விட்டு போறியாமே? ஆமாம்மா. ஏண்டா அங்க யாரும் பாத்துக்கலையா என்ன? இல்லம்மா, ஜங்குக் தான் உங்க வீட்டுல விட்டு போன்னு சொன்னாருமா, அதனால தான். சரி சரி, பாப்பாக்கு தேவையானதெல்லாம் இது பண்ணிட்டு கூட்டு வந்து விட்டு போ. அண்ணன்ட்ட கொடுக்குறியா இல்ல எப்படி? இல்லம்மா, அங்க வந்துட்டு கொடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கேன் பாப்பாவை. சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவும் அப்புறம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஃப்டர்வாட்ஸ் நீங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே ஜியாவுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட அம்மா உள்ள வராங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னவன் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? பண்ணிட்டாண்டி. சரி, குழந்தைங்க ரெடி பண்ணிட்டு இருக்கா? அது அம்மா கிட்ட விட்டு போக. ஏன், எங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா என்ன? இல்ல, நீங்க பாத்துப்பீங்களான்னு தெரியல. ஏன் என் பேத்தியை நான் பாத்துக்க மாட்டேனா என்ன? நானே 2 பசங்களை வளர்த்துருக்கேன், என் பேத்தி எனக்கு வளர்க்க தெரியாதா என்ன? இல்ல, ஜங்குக் தான் சொன்னாரு, இவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், அம்மாவால சமாளிக்க முடியாதுன்ட்டு. உன் புருஷன்லாம் அதுக்கு மேலே சேட்டை பண்ணியிருக்கான், அவனே சமாளிச்சான், என் பேத்தியை சமாளிக்க மாட்டேனா? பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இங்கே விட்டு போனா பாத்துக்கிறேன். ஆண்டி உண்மையிலே சொல்றீங்களா? உண்மையாதான் சொல்றேன். ஏன் உன் புருஷனும் சந்தோஷமா போயிட்டு வாங்க, குழந்தை இங்கே விட்டு போனா சரியா? சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜியாவை கொடுக்குறீங்க. ஜியானா அவங்க பாட்டிக்கிட்ட பொண்ணு என் கியூட்டா சிரிக்கிறா. பாரு, குழந்தை என்கிட்ட வந்து எப்படி சிரிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. தென் அப்படிதான் டைம் போயிட்டு இருக்கு. இப்போ ஜங்குக் ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு வரான். வந்தோடனே நீங்க ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறீங்க. மணி பார்த்தா 1 மணி ஆகுது. இருடி 5 நிமிஷம் டி, 5 நிமிஷம் ரெடி ஆயிடுவேன் ஓகேவா? இங்க பாரு, ஃப்ளைட்டு மட்டும் விட்டோம், உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. கத்தாதடி பஜார், இருடி. ஜங்குக்கா உனக்கு கொல்ல போற மணியை பார்த்தியா? போர்டிங்லாம் பொண்டு போத்தாவலையா? இருடி, கத்தாதடி, வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சீக்கிரமா ரெடி ஆயிட்டு, பொண்ணடி என் ட்ரெஸ்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டல? எல்லாம் இருக்கு, மறக்காம எல்லாம் எடுத்து வச்சுட்டடி? எல்லாம் இருக்குன்னு சொல்றல, வா கிளம்பலாம். வர அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்றான். ஸோ இப்போ நீங்க 2 பேருமே இப்போ கார்ல வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு செம்மையா திட்டிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்குனா, நிப்பாட்ரி சாரிடி, தெரியாம பண்ணிட்டேன்டி, எவ்வளவு நேரம் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தா, கூட கால் எடுக்கணும்னு தோணவே இல்லல, எவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்திட்டே இருக்கீங்க. வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். மூடுறியா இல்ல பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணவா? என்ன கிஸ் பண்ணுவியா? அதெல்லாம் இல்ல, உன் மேல நான் கோவமா இருக்கு ஜங்குக்கா, என்கிட்ட நீ பேசவே பேசாதா, அங்க போற வரையும். பேச மாட்டியாடி? பேச மாட்டேன். சத்தியமா பேச மாட்டியாடி?
பேச மாட்டேன். அப்புறம் ஃப்ளைட்ல உட்காந்துட்டு ஜங்குக்கா எனக்கு அது வேணும், ஜங்குக்கா எனக்கு இது வேணும் கேட்க கூடாதுன்னா அதெல்லாம் கேட்பேன். அதெல்லாம் நீ வாங்கி கொடுக்கணும். ஏய் அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்ப அதுக்கு மட்டும் எதுக்கடி கேட்குற மாதிரி நீ கேட்டு வாங்கி சாப்பிட்றீ? எனக்கு அது மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்டு பிடிக்காது. எப்பவுமே எங்க அண்ணன் தான் எனக்கு வாங்கி கொடுப்பான். தெரியுதுல்ல, ஒழுங்கு மாதிரியே பேசு. ஆனா நீ பண்ண தப்புக்கு நான் தண்டனை கொடுக்கணும்ல. சரி கூடடி, அதுக்குதான் பேச மாட்டேன்னு சொல்றல, அதெல்லாம் வேணாம் வயன். நீ எப்பவுமே தப்பு பண்ண நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்றான். நீங்கண்ணா ஜங்குக்கு என்ன பண்ற? டைம் ஆகுதுடா, கிளம்புடா. தேவையில்லாம அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. இப்ப பார்த்தாலும் அதே நினைப்பதான் உனக்கு அப்படின்னு நீங்க இது பண்றீங்க. ஜங்குக்கு சிரிக்கிறான். பரவாயில்ல வயன், ஃபிளைட்ல கொடுத்துருன்னா சரியா, மறக்க கூடாது. நான் எப்படி கரெக்டா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அதே மாதிரி நீ ஃபிளைட்ல கரெக்டா பனிஷ்மெண்ட் கொடுத்துரும் சரியா. ஜங்குக்கு நீ கிளம்புறியா இல்லையா அப்படின்னு நீங்க இது பண்றீங்க. அதுக்கப்புறம் அவன் கார் எடுத்துடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஃப்ளைட்ல ஏறிட்டீங்க. ஸோ நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க ஜன்னல் சீட் கிட்ட, அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி பண்றீங்க? ஜங்குக்கா எங்க இருந்து பார்த்தா எங்க அம்மா வீடுலாம் தெரியுமா? உங்க அம்மா வீடு, உங்க தாத்தா வீடு, உங்க பாட்டி வீடுலாம் தெரியும். ஏண்டி பைத்தியம் அடைங்க? ஏண்டி நீ முன்ன ஃப்ளைட்ல வந்தது இல்லையாடி? என்ன ஜங்குக்கா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நல்லா இருக்கு, நீ குலுக்குல இருக்கு. என்ன ஜங்குக்கா இதுல யாருமே காணோம், நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஏடி இது நம்ம ஃப்ளைட்டுடி. என்ன நம்ம ஃப்ளைட்டா? இவ்வளவு பெரிய ஃப்ளைட் வச்சிருக்கீங்களா? ஆமாடி, எனக்கு பிச்சைக்காரன் நினைச்சியா என்ன? இல்ல ஜங்குக்கா, இவ்வளவு பெரிய ஃப்ளைட் வாங்க உங்ககிட்ட எது காசு? கொலை அடிச்சுட்டு வந்தா கேக்குறா பாரு கேள்வியா. ஏன் அது காசா? ஏண்டி நான் பரம்பரை பணக்காரன் சொல்லிட்டு இருக்கேன். ஜங்குக்கா இது நீங்க எப்படி வாங்குனீங்க? உங்ககிட்ட ஏது காசு? இது எனக்கு புரியலடி பொண்ணாடி, என்னை என்ன நினைச்சுட்டு இருக்கா? இல்ல ஜங்குக்கா, இவ்வளோ காஸ்ட்லியாலாம் நீங்க எப்படி வாங்குறீங்கன்னு யோசிக்கிறேன். நல்லா இருக்கு ஜங்குக்கா ஃப்ளைட்டு. பேசாம அடுத்த வாட்டி அம்மா அப்பா அப்புறம் அத்தை மாமா ஜியா எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போவோமா? எதுக்கடி கோயிலில் போயிட்டு உண்டை கட்டி சாப்பிடவா? ஜங்குக்கா நான் அதுக்கு ஒன்றும் சொல்லல, நம்ம ஃபேமிலியாக வெக்கேஷன் போகலாம் ஹவாய்க்கு. சரிடி போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கண்ணா அப்படியே சிரிக்கிறீங்க. ஜங்குக்கா ஃப்ளைட் டேக் ஆஃபாக போகுதுன்னா? ஆமாட்டி பயமா இருக்குதாண்ணா? ஆமா. சரி கையை டைட்டாக பிடிச்சிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்க கையை கொடுக்குறான். நீங்க அவன் கையை டைட்டா பிடிக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ற? ஐயோ பயமா இருக்கு ஜங்குக்கா 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 அப்படின்னு இது பண்றீங்க. அவன் என்ன சிரிக்கிறான். இப்போ டாட்டி என்னடி பண்ற? என்ன பயமா இருக்கு ஐயோ ஐயோ ஓடிடுறீங்க. ஏய் வந்தாச்சுடி என்ன ஓகேவா? இப்ப அப்படியே விண்டோ கிட்ட பாரு. என்னது பாரடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு ஜங்கு காமிக்கிறான். அப்படியே கிளவுட்ஸா தெரியுது. ஜங்குக்கா கிளவுட்ஸ் அப்படின்னு நீங்க இது பண்றீங்க. டாட்டி என்னடி பண்றா? அமைதியாடி. இல்ல கிளவுட்ஸ் பாருங்களா, ஐயோ பேர்ட்ஸ்லாம் போகுது. ஜங்குக்கா எனக்கு கிளவுட்ஸை தொடரும் போல இருக்கு, ஜன்னலை இது பண்ணுங்க. என்ன ஜன்னலை இது பண்ணவா? ஏய் பைத்தியம் மாடி நீனு, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, சும்மா இறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்ணிருக்கான். நீங்கண்ணா செம்ம கியூட்டா பண்றீங்க. மனுஷனா அப்படியே ரசிக்கிறான் நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு. அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான் எப்படி குழந்தை மாதிரி பண்ணிருக்கான். ஐயோ கொல்றாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க ஜங்குக்கா அழகா இருக்கு ஜங்குக்கா, நம்ம பேசாம இங்கே இருந்துடலாமா? என்னடி ஃப்ளைட்ல இங்கே இருந்துடலான்றியா? ஆமா ஜங்குக்கா செம்ம அழகா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்குதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. மனுஷனா இங்க பேசுறத ரசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக்கா என்னடி என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? அயன் எப்பவுமே நான் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணுவேன்டி, எப்பவுமே எனக்கு அந்த வெளியே பார்க்கவே சுத்தமா பிடிக்காது. ஆனா என்னன்னு தெரியலடி, இன்னைக்கு கூட ஃப்ளைட்ல போறப்ப பண்ற எக்ஸைட்மெண்ட்லாம் ஏதோ ஒரு மாதிரியா இருக்குடி. வேணு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கூட நீ இப்படி உட்காந்துட்டு இந்த மாதிரி கியூட்டா பண்றதெல்லாம் அழகா இருக்குடி. வாழ்க்கையே அப்படியே அழகான மாதிரியே இருக்குது. ஜங்குக்கா என்ன நீங்க இப்படி கவிதையா பேசுறீங்க? ஏய் இது என் மனசுல இருக்குதுடி, கவிதை மாதிரி தான் உனக்கு. ஆமா என்னை இவ்வளோ அழகா வர்ணிக்கிறீங்களே, என்ன பண்றது, என் பொண்டாட்டி அவ்வளோ அழகா இருக்கிறா அப்படின்னு ஜங்கு அப்படியே உங்களை பிடிச்சி எடுத்து அப்படியே கிஸ் பண்றான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்க ஃப்ளைட் ஜேர்னி அப்படிதான் போகுது. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் நார்வே ரீச் பண்ணிடுறீங்க. ஸோ டட்டா செம்ம குளிரா இருக்குது. நீங்களும் குளிருதே ஜங்குக்கா குளிருது ஜங்குக்கா, இருடி கோட் எடுக்கிறேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்வெட்டர் எடுத்து அப்படியே உங்களுக்கு போத்தி விடுறான். இப்போதான் கரெக்டா இருக்கு, செம்ம வாமா இருக்கு ஜங்குக்கா. சரி வெளியே மட்டும்தான் இந்த மாதிரி நீ போட முடியும், உள்ளெல்லாம் நான் தான் உனக்கு வார்ம் கொடுப்பேன் என்ன ஓகேவா? போங்க சும்மா அதுவே சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சினுங்குறீங்க. ஏய் நாடி சினுங்குறா நான் பார்த்துக்கோ.
நார்வே மயிரெல்லாம் பார்க்க மாட்டேன். பிடிச்சி எடுத்து கிஸ் அடிச்சிருவேன் நான். ஜங்குக்கா அமைதியாக இருங்க. சரிடி அமைதியாக இருக்கிறேன், நீங்கள் மட்டும்தான் ரூம்குள்ளே கிடையாது ஓகேவா அப்படின்னு ஜங்குக்கு இது பண்ணுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஹோட்டல் வந்துடுறீங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா தனித்தனியாக வீடு மாதிரியே தான் இருக்கும். அந்த ரெசார்ட் வந்துட்டு சுற்றி க்ரீனிஷ் ஏரியாவாக இருக்குது. தென் அப்போ இப்போ தான் ஸ்னோ பெஞ்சிருக்கு, செம்மையாக குளிருது. ஆனால் அந்த வீட்டு மேலே விழுந்து ஸோ அந்த ட்ரீஸ்லலாம் அப்படியே ஸ்னோவாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கன்னா பார்த்துட்டு ஜங்குக்கா ஸ்னோ எவ்வளோ இருக்குது பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்னோவில் இது பண்ணி அப்படியே ஜங்குக்கு மேலே ஏறிடுறீங்க. பொன்னாடி என்னடி பண்ணுறா டி வாடி, இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஜங்குக்கா, இருங்க உங்கள் மேலே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு மேலே அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்கு பண்ணிட்டு பொன்னாடி நான் அடிச்சா தாங்க மாட்டேடி, நீனு எங்க அடிங்க பார்க்கலாம் எங்க அடிங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே ஸ்னோவில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஜங்கு பண்ணிட்டு அப்படி உங்களை ஹக் பண்ணிட்டு ஸ்லீப் பண்ணுறீங்க. ஏடி ஸ்னோவில் விளையாடுற வயசாடி நமக்கு, ஏன் எனக்கு என்ன, உங்களுக்கு வேணா வயசாயிடுச்சுன்னு சொல்லுங்க, எனக்குலாம் அப்படி கிடையாது, எனக்கு 20 தான் ஆகுது. ஏடி 20 அடி ஆகுது உனக்கு, உண்மையை சொல்லு எனக்கு எத்தனை வயசு? 21 ஆக போகுது தெரியுதுல்ல, அப்புறமா ஸ்னோவில் விளையாண்டுட்டு இருக்கா. ஆடி உள்ளே போகலாம் குளிர்ல. இல்லை ஜங்குக்கா குளிர்ல நல்லா இருக்கு ஜங்குக்கா, இந்த இடம் செம்ம அழகா இருக்கு. சரி எப்போ நம்ம அந்த அரோராவை பார்க்க போகிறோம்? அரோராவையா இப்பயே பார்க்கணுமா என்ன உனக்கு? ஆமாம் இப்பயே பார்க்கணும். முன்னாடி இப்போ பார்க்க முடியாது, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தானா என்ன ஓகேவா? 6 மணிக்கு மேலே போகலாம். அப்போ அது வரை என்ன பண்ண போகிறோம் ஜங்குக்கா? அது வரையும் மாட்ரு பண்ண போகிறோம். ஏன்னா மணி இப்போ 9, அவ்வளோ நேரமா? அவ்வளோ நேரம் தாண்டி. ஏன்டி மனதில்லையா அண்ணா? ஆஹா நம்ம வெளியே போகலாம். பார் ஃபயர், இந்த இடத்துல நிறைய ஸ்னோ பெஞ்சதுனால எங்க இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பாதி மூடிட்டாங்க. அப்போ எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க அண்ணா? அதுதான் ஒரு விஷயத்துக்கு தான் வண்டி, உன நல்ல பிளேஸ் கூட்டு போனா நீ அங்கே போன இங்கே போன்னு சொல்லி உயிர் எடுப்ப, அதனால தான் இங்கே கூட்டு வந்தேன். உன்னை அரோரா மட்டும்தான் பார்க்க கூட்டு போவேன், மற்றபடி வேற எங்கேயும் கூட்டு போக மாட்டான். சீட்டர் நீ ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை நம்பிக்கல பத்தியா? ஏய் என்னடி வளர்ற, உன்னை நம்பி இருக்கவே கூடாது, நீ என்ன ஏமாத்திட்டு ஜங்குக்கா, நான் கூட பேச மாட்டேன் படா அப்படியே சொல்லிட்டு நீங்க அப்படியே உள்ள ஓடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஏய் அடி பண்றீங்க, சும்மா சொன்னடி, நான் என்ன பண்றது, நம்ம வர டைம்ல தான் இப்படி ஹெவி ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு, விட்ரி நெக்ஸ்ட் டைம் கூட்டு வரேன்டி அடுத்த பேபிக்கு. ஓ நான் மட்டும் பேச மாட்டேன், நீ வேணுட்டு தான் கூட்டு வந்திருக்கா, நீ வேணுட்டு தானே பண்ணா. என்னடி பண்ணாட்டி எனக்கே தெரியாது, லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னாங்களே இந்த மாதிரி அங்கே எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் க்ளோஸ் பண்ணிட்டோம் சார், எங்கள் ஹெவி ஸ்னோவாக இருக்கிறனால. நான் ரெடி பண்ணுறது டிக்கெட் வேறு புக் பண்ணிட்டேன், நீ வேறு ஆசையாக கிளம்பிட்டு இருக்கா. இப்போ நான் இல்லைன்னா நீ கோச்சிக்க மாட்டியா அண்ணா? அதுக்கு வேறு பிளேஸ் போயிருக்கலாம்ல, அதுக்கு வேறு பிளேஸ் போயிருக்கலாம்னா டிக்கெட் கிடைக்கணும்ல, இப்போ சீசன் டைம் தானே சொல்லு. அதுவும் கரெக்டு தான், சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிற தானே? பண்ணிக்கிறேன் என் புருஷனுக்காக. ஓ அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்க அப்படியே பேக் போயிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா என்ன பண்றீங்க? நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, டயர்டா இருக்காதா? எனக்கு இல்லை, உனக்கு இருக்கா? ஆமா இருக்கு. ஏண்டி லைட்ல சும்மா வாடி இருந்த, அங்க ஓடுறது இங்க ஓடுறதும். ஏண்டி லைட்டே ஒரு இது பண்ணிட்டடி பாரு, எனக்கு டயர்டா இருக்குது நீ ஓடி ஓடி போனதெல்லாம். நான் எப்படி, நான் தானே டயர்ட் ஆகணும், நீங்க ஏன் டயர்ட் ஆறீங்க? உன்னை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தல்ல, அதில் டயர்ட் ஆகிட்டான். ஸோ இப்போ நீ எனக்கு கம்ஃபர்ட் பண்ணும் என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்துட்டு ஒரு இடத்துல உங்களை லாக் பண்ணுறான். வெளியே பார்த்தா ஸ்னோ வருது. அப்படி நீங்க ஜங்குக்கா ஸ்னோ வரட்டும்டி, எப்பவுமே வரதா போகுது, நான் அதுக்கு முன்னாடி நான் எதனா பண்ணிக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து அவங்க நெக்கிட்ட ஸ்மெல் பண்ணுறான். ஜங்குக்கா என்ன பண்றீங்க? எனக்கு உனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கிஸ் பண்றான். நீங்க அப்படியே ஜங்குக்கோட நெக்கா டைட்டா பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்க நெக் கிட்ட அந்த ஷோல்டர் கிட்ட அப்படியே கிஸ் பண்றான். டாடி சொல்லுங்க ஜங்குக்கா. ஃபக் யூ டி. ஃபக் யூ டூ ஜங்குக்கா. பண்ணலாமாடி? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்றீங்க. சாஃப்ட்வேர்ஸ் ஜங்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்ல லைட் பண்ண வைக்கிறான். என் ஆசைதான் உன்னிருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன
உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே என் ஆயுள் வரை உன் அழைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். பண்ண வச்சுட்டு அப்படியே உங்க ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்றான். நீங்க அப்படியே ஜங்குக்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் ட்ரெஸ்ஸை கலட்டுறான். அதே மாதிரி உங்க ட்ரெஸ்ஸையும் அன்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் ஜங்குக்கா குளிருது, ஹீட்ரு ஆன் பண்ணுங்க. வேணாடி, அதான் நான் ஹாட்டா இருக்கலாம், உனக்கு எது ஹீட்ரு சொல்லு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் கிடையவே கிடையாது பொண்டாட்டி, நான் தான் இங்க சூடா இருக்கல, என் சூடே உனக்கு போதும்டி சரியா. இதை நான் டைட்டா பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து உங்களை செம்ம டைட்டா பண்ணிக்கிறான். நீங்க 2 பேருமே ட்ரெஸ் எதுவுமே வேர் பண்ணல, அவ்வளோ டைட்டா அக்ல இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை செம்ம டைட்டா அக் பண்ணவும் ஜங்குக்கா மூச்சு வாங்குது, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. முடியாதுடி, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சிரிக்கிறான். முன்னாடி அது எங்க தொடுன்னு பாத்தியா? ஏதா அதான்டி என்னோட தோணு எங்க தொட்டு இருக்குன்னு பாத்தியா? தெரியுதா ஜங்குக்கா, அந்த இடம் ரொம்ப ஹீட்டா இருக்கு. ஆமா இருக்காதா பின்னா, என் பொண்டாட்டி எப்படி பார்த்ததுக்கு அப்புறம் எங்க தெரியாது உன்கிட்ட வரணும்ட்டு அண்ணவா. சரி அப்படி நீங்களும் சொல்றீங்க. ஆஃப்டர்வர்ஸ் ஜங்குக் அப்படியே உங்களுக்கு இன்செக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்ப நீங்க ஜங்குக்கா என்னடி என்ன ஜங்குக்கா ஃபாஸ்டா பண்ணுங்க. என்னடி ஃபாஸ்டா பண்ணுங்கன்றா? இல்ல நல்லா இருக்கு, ஃபாஸ்டா பண்ணுங்க ஜங்குக்கா. சரி சரிடி என் பொண்டாட்டி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களுக்காக ஃபாஸ்டா பண்றான். அடி நல்லா அடி நல்லா இருக்கும் ஜங்குக்கா. என்னாச்சு என்னாச்சுடி? ஒன்னும் ஒன்னும் ஜங்குக்கா. டாடி ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன் டைட்டா அவன் நெக்க பிடிச்சி கிஸ் பண்ணி அப்படியே கடிக்கிறீங்க. பொண்டாடி என்னடி பண்ற? நீங்க மட்டும் கடிக்கிறீங்களா, நான் கடிக்க மாட்டேனா? கடிடி கடினா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்றான். இப்ப நீங்க அவன் நெக்ஸ்ட் எல்லாம் ஹிக்கிஸ் மேக் பண்றீங்க. ஜங்குக்னா அந்த வலியோட அவன் அப்படியே ரசிக்கிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இன்செக்ட் பண்ணிக்கிட்டு 2 பேருமே செம்மையா மூன் பண்ணிருக்கீங்க. முன்னாடி போதுமாடி உனக்கு? போதும் ஜங்குக்கா போதும் அப்படின்னு நீங்களும் இப்ப மூச்சு வாங்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே படுகிறா. வா செமன்ஸ்ல. ஆமா ஜங்குக்கா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஸ்வெட்டா இருக்கு? உனக்கு தாண்டி ஆயிருக்குது பாத்தியா, நான் சொன்னேன் தானே உனக்கு ஹீட்டா இருக்கா இப்ப? ஆமா ரொம்பவே ஹீட்டா இருக்கு எனக்கு. இப்ப எனக்கு ஏசி வேணும்னு தோணுது. ஏசியா ஆன் பண்ணோடி? பண்ணுங்க அப்படி நீங்களும் சொல்றீங்க. ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஏசி ஆன் பண்ணிடுறான். ஸோ இப்ப நீங்க ஜங்கு கிட்ட டைட்டா படுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குங்களா சொல்லுங்க ஜங்குக்கா, எனக்கு பிடிக்க முடியும் உனக்கு? பிடிக்கும். ஏன் இப்ப திடீர்னு கேக்குறீங்க? இல்லடி ஏன் எனக்கு உனக்கு பிடிச்சதுன்னு உனக்கு தெரியுமா? அதான் சொன்னீங்களே ஒரு டைம் உங்களை நான் காப்பாத்தினா அந்த பொண்ணை நான் மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நீ தான் அந்த பொண்ணை ஆண்டிருக்கா. ஸோ அதான் நான் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்களே ஜங்குக்கா அன்னைக்கு அந்த பீச்சில். ஆமாம் சொன்னேன். அது ஏன் எல்லாம் காரணம் கேட்க மாட்டியா? சரி சொல்லுங்க, ஏன் என்ன உங்களுக்கு பிடிச்சது? அது வாடி பொண்டாட்டி, அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகமே இல்லடி. ஆனால் என்கிட்ட ஒரு பொண்ணு அப்படியே கத்திட்டே ஒரு மாதிரி கதறின மாதிரியே இருந்துச்சு, வாய்ஸ் கேட்டுட்டே இருந்துச்சு. ஐயோ ஒரு காப்பாத்துங்க, இல்லை நான் சைன் பண்ணுறேன், நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அந்த பொண்ணு ஃபேஸ் கூட எனக்கு தெரில. ஆனால் எனக்காக பதறினப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அந்த வாய்ஸ். என்னால் வரவே முடியாது. ஆனால் அன்னைக்கு வேற மாதிரி இருந்துச்சுடி. ஆனால் இனி வேற மாதிரி இருக்கிற. ஏன்னா
எப்போ போல தான் இருந்துச்சு வாய்ஸ். இல்ல இல்ல, அன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. பெயினோட கலந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ கட்டின புருஷனுக்கு அடிப்பட்ட மாதிரி அந்த பதறின எனக்கு புதுசா இருந்துச்சு தெரியுமா. ஆஃப்டர்வர்ட்ஸ் நான் கண்ணை முழிச்சு பார்த்தேன். பார்த்தா உங்க அண்ணன் மட்டும்தான் இருந்தான். அப்புறம் கேட்டேன், என்னை யார் அட்மிட் பண்ணா, அந்த பொண்ணை நான் பார்க்கணுன்னு. ஆனா உங்க அண்ணனுக்கே தெரியல நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு. ஏதோ ஸ்கூல் பசங்க பண்ணாங்களாண்டா, அது மட்டும் தான் சொன்னாங்க. தென் அதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன். நானும் ட்ரை பண்ணேன், எப்படின்னா கண்டுபிடிக்க மாட்டேனா, உங்ககிட்ட வந்து பேச மாட்டேனான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லலான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் நீ கிடையவே இல்லை. தென் அப்படியே வருஷங்கள் போக ஆரம்பிச்சுது. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு மேல தேங்க்ஸ் சொல்ற என்ன மாதிரி அவளை அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி பண்ண ஏன் பண்ணலான்னு தெரியாது. ஆனா அவள் ஞாபகம் எனக்கு அப்பப்போ வரும். அவள் ஃபேஸ் எனக்கு தெரியவே தெரியாது. தினமும் ட்ரீம்ல வருவா. நானும் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், இன்னைக்கு பார்த்துட மாட்டேமா நாளைக்கு பார்த்துட மாட்டான்னுட்டு. ஆனா அவள் டாட்டோவை மட்டும் பார்த்தேன். அவள் ஷோல்டர்ல இருந்தது. அப்ப அப்ப நீங்க கேக்குறீங்க, அது எப்படி டாட்டோ மட்டும் பாத்தீங்க என்னோடத? அது எப்படி பார்த்தேன்னா, உன்னோட கோட் இருந்துச்சுல, அது கழட்டி எனக்கு மாட்டினேன். அப்ப நான் பார்த்தேன் உன் டாட்டோ இருந்தது. அது மட்டும் லைட்டா எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளவுதான், உன் ஃபேஸ் என்னால சரியா பார்க்க முடியல அப்படின்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா, சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் என்ன நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமாண்டி, அதுக்கப்புறம் தாண்டி உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, நீ எப்படி என்ன லவ் பண்ணா? அது வந்து சொல்லுடி சொல்லு, எப்படி எப்படி லவ் பண்ணா? அதுவா ஜங்குக்கா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது என் ஸ்கூல்ல தான். ஓ ஸ்கூல்லையா? நான் எப்படி வந்தா ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இல்லையே, எரி யோசிக்கிறேன். ஆமால, ஒரு டைம் கண்ணு உன் ஸ்கூலுக்கு கூட்டு போனாண்டி. ஏதோ நீ சண்டை போட்டியா, உன் ஃப்ரெண்டு மூஞ்ச உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டு போனாண்டி. அவ்வளோ கோவக்காரி அடின்னு. இல்லை ஜங்குக்கா, அவன் என்ன ஷார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணா. நான் ஷார்ட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் மூக்க உடச்சிட்டான். அதனால்தான். ஏன்டி உன்னை ஷார்ட்னு சொன்னா அவ்வளோ கோவமாடி? ஆமா, நீங்களும் சொல்லாதீங்க, அப்புறம் உங்க மூக்கு உடைஞ்சிரும். ஏய் பொட்டாட்டி, நீ கோவக்காரி தாண்டி போல. ஓ அதுக்குதான் அப்படி அடிச்சியா? ஆமா. அப்புறம் நான் அப்படியே கோவத்துல நடந்து வந்துட்டு இருந்தேன்னா, நீங்க அப்படியே கார்கிட்ட கெத்தா நின்னுட்டு ஸ்மோக் பண்ணிருந்தீங்க. எனக்கு தெரியாது நீங்க ஜங்குக்குன்னு சொல்லிட்டு. நீங்க நான் வந்துட்டே இருக்கப்ப எங்க அண்ணன் வந்துட்டு வயன் நில்லு வயன் அப்படின்னு சொல்லி கத்திட்டே வந்திருந்தான். நான் உங்களை பார்த்து நின்றுட்டு இருந்தேன்னா, என்னை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு அந்த பொண்ணை அடிச்சுன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் திட்டிட்டு இருந்தான். அப்ப நீங்க வந்துட்டு, டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? அதான் முடிஞ்சு போச்சுல, அங்கதான் அவளை திட்டினாங்கன்னு நீ தான் சொல்லிட்டு இருந்த. அப்புறம் எதுக்கிட்ட அவளை இங்கே வந்து திட்டிட்டு இருக்க? கிளம்பலாம் வயன் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க ஃபேஸ சரியா கூட பார்க்கல, ஸ்மோக் பண்ணிக்கிட்ட. ஓ அது ரொம்ப வருஷம் அந்த மாதிரி நடந்ததுல? ஆமா. அதுக்கப்புறம் நீங்க அப்பப்ப வீட்டுக்கு வருவீங்க, நான் உங்களை பார்க்கணும்னு ட்ரை பண்ணுவேன், அதுக்கப்புறம் போயிடுவீங்க. இதே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள். என்னடி ஒரு நாள் அண்ணா? இல்ல, ஒரு டைம் எங்க அண்ணனோட நான் மாலுக்கு போயிருந்தேனா, அங்க ஒரு கியூட்டான பனி பொம்மை பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா. ஆனா அண்ணன் தான் அதை வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். உங்ககிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கு, இதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். அப்புறம் நான் உங்ககிட்ட கோச்சுக்கிட்டான். தென் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. என் பர்த்டே அன்னைக்கு நீங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க அண்ணன் மூலமா. எனக்குன்னா செம சந்தோஷமா இருந்துச்சு. என்னடா இது, நம்ம நினைச்ச பொருள் நமக்கு கிடைச்சிச்சு. அதுல வந்து அந்த பொம்மையை நான் அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டேன் தெரியுமா ஜங்குக்கா? உண்மையாடி? ஆமா, அந்த பொம்மையாலதான் நம்ம 2 பேரும் சேரவே செஞ்சோம். என்னடி சொல்றா? அந்த பொம்மையாலையா? ஆமா ஜங்குக்கா, அந்த பொம்மையை நான் எப்பவுமே என் கூடயே வச்சிருப்பேனா. அன்னைக்கு அதே மாதிரி என் பேக்ல வச்சிருந்தா. அப்ப அண்ணா சர்டிபிகேட்ஸ் வைக்கிறப்போ பேக்ல அந்த பொம்மையை இருக்கிறத பார்த்துட்டு தான் டவுட் ஆயிருக்கான் போல. எதுக்கு வாயன் ஜங்குக்கு வாங்கி கொடுத்த பொம்மையை இவ்வளோ பத்திரமா பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் சந்தேகப்பட்டிருக்கான் நம்ம 2 பேருமாலாம். ஓ அந்த பொம்மைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை நடந்திருக்கா? இந்த பொம்மையால தான் எனக்கு இப்படி நடக்க போகுது அப்ப தெரியல பத்தியா? பாரு எப்படிலாம் கனெக்ட் ஆயிருக்குல்ல. ஆமா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க, அவனும் உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் டைம் போயிரு. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் கிளம்பி அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க அரோரா பாக்குறதுக்காக. நீங்களா ஜங்குக்கா எப்ப வரும்? இருடி வர டைம் தாண்டி. ஜங்குக் டைம் ஆகிட்டே போதும், இருடி பொண்டாடி வரும்டி வெயிட் பண்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிருக்கான். அது ஸ்னோ செம்மையா பெஞ்சிட்டு இருக்கு. ஜங்குக்கா குளிருது. சரி சரி வா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி உங்களை கூட்டுக்குள்ள இது பண்ணி டைட் டாக் பண்ணிக்கிறான். ஓகே ஓடி முன்னாடி. ம் இப்போ ஓகே. ஜங்குக் எப்போ வரும் அப்படி சொல்லிட்டு நீங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்னா முன்னாடி வரும்டி வரும் இரு வெயிட் பண்ண அப்படின்னு இது பண்றான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த அரோரா வந்துருச்சு. நீங்கண்ணா ஜங்குக்கா ஜங்குக்கா பாருங்களேன் எவ்வளோ கலர் கலராக இருக்குல்ல, அழகா இருக்கு ஜங்குக்கா, ஸ்கை செம்ம அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீங்க அரோராவை பார்த்து ரசிக்கிறீங்க. மனுஷனா உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஜங்குக்கா அங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குல்ல, ஜங்குக்கா இந்த போட்டோ எடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்றீங்க. மனுஷன் உங்களை தான் போட்டோ எடுத்திருக்கான். ஜங்குக்கா என்ன எடுக்காதீங்க, மேல இருக்க அரோரா பாருங்க. ஏய் முன்னாடி அதோட இதாண்டி அழகா இருக்குது. நீ சிரிக்கிற சிரிப்பு இவன் எக்ஸைட்மெண்ட்ல குதிக்கிறியே வா, சொல்லவே வார்த்தை இல்லடி முன்னாடி, அவ்வளோ அழகா இருக்குடி நீனு. ஜங்குக்கா அதை எடுக்க முதல்ல, அப்புறமா என்ன நீங்க இது பண்ணுவீங்க. சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அதெல்லாம் போட்டோ எடுக்கிறான். தென் 2 பேருமே அங்கேருந்து நிறைய பிக்ஸ் எடுத்துக்கிறீங்க. செம்ம அழகா இருக்கு அந்த அரோரா பார்க்க. நீங்கன்னா அங்கேருந்து வரவே மாட்டேன்றீங்க. முன்னாடி டைம் அதுவா போகலாம் மணியாதுல வேற இன்னும் ஸ்னோ பெஞ்சிட்டே இருக்கு பாருவா. இல்லை கொஞ்ச நேரம் அழகா இருக்கு ஒரு ஜங்குக்கா, இதுக்கப்புறம் இதை நான் எப்போ பார்ப்பேனே தெரியல. வேணாண்டி நெக்ஸ்ட் டைம் ஃபுட் வரவா. நெக்ஸ்ட் டைம் எப்பா அதான் சொன்னல 3வது பேபிக்கு, அதான் நீங்க வேற ஊர் சொன்னீங்கன்னு, அதுக்கப்புறம் எப்போ வருதுன்னு தெரியல. இருங்க ஜங்குக்கா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்னா அடங்க மாட்டா அப்படின்னு அவன் அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். ஜங்குக்கு என்ன பண்றீங்க முன்னாடி டைம் அதுவா வேற வழி தெரியல எனக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறான். நீங்க நான் நடிக்கிறீங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா சீட் பண்ணாதீங்க, இருங்க நான் பார்த்துட்டு வரேன். போதும்டி போதும் வா, பார்த்தது போதும் வா, உங்கள நான் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல முதல்ல அதை பார்த்துக்கிறேன் வா. ஜங்குக் அப்படின்னு இது பண்றீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜங்குக்கு ரூமுக்கு வந்துடுறீங்க. தென் நைட் அதே மாதிரி கசமுசா பண்ணுறது. ஸோ உங்களோட ஹனிமூன் டேஸை 3 டேஸும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஈவினிங் டைம் ஜங்குக்கு உங்களை அரோரா பார்க்க கூப்பிட்டு போகிறதும், மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்லாம் நீங்கள் 2 பேரும் கசமுசா பண்ணுறதும், ஸோ இப்படி தான் உங்கள் 3 டேஸ் போயிருக்கும். ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ஊருக்கு வந்துடுறீங்க. அப்படியே ஒரு 2 மந்த்ஸ் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஜங்குக்கோட ஷர்ட்க்கு பட்டன் போட்டுட்ருக்கீங்க. அப்படியே ஸ்டூல் மாதிரியே நின்றுட்டு ஜங்குக்கு அப்படியே பார்த்து சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க. ஏய் குள்ள கத்திரியா நடி பண்ணுறேன். ஜங்குக் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் சின்ன குள்ள கத்திரிக்கான்னு சொன்னீங்களா, குள்ளமா இருந்தா குள்ள கத்திரிக்கா சொல்லாம எப்படி சொல்லுவாங்க. நீங்கள் எதுக்கு சும்மா சும்மா ஹைட்டை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் கரெக்டாக தானே இருக்கிறான் அப்படியே நீங்கள் ஸ்டூல்லேருந்து இறங்குறீங்க. பார்த்தா அவன் செஸ்ட் கிட்ட தான் நிற்கிறீங்க. ஆரடி எங்கே இருக்குன்ட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படி வளர்ந்தீங்கன்னா ஜங்குக் இப்படிலாம் வளராதீங்க. ஏய் வளரணும் நீ வளரணுடி, என்ன வளராதுன்னு சொல்லிட்டு இருக்க. வர்மயன் காம்ப்ளான் குடினா. காம்ப்ளானா? ஆமாம் குழந்தை கொடுக்குற இதெல்லாம் நீ எடுத்து சாப்பிட்றீ சரியா, அப்போனாச்சும் வளர்றியான்னு பார்க்கலாம். ஜங்குக் ஹைட்டை கிண்டல் பண்ணிங்க மூக்க வச்சிருவான் அப்படி நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிருக்கீங்க. அடிப்பி நின்று ஓட்டப்பான் எங்கே ஓட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்போ ஜியானா கத்த ஆரம்பிக்கிறா. ஜங்குக் தள்ளுங்க அப்படின்னு நீங்கள் போயிட்டு ஜியாவை தூக்கிக்கிறீங்க. என்னாடி உடப்பன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டா. போங்க எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பா அப்புறம் தான் நீங்கள். பாப்பா அழுறால. ஓ அப்படியா சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறான். தென் உங்களை பார்த்துட்டு சரி முன்னாடி போய்ட்டு வரேண்ணா. கிட்ட வாடி. வரமாட்டேன். இங்கே தான் எனக்குள்ள கத்திரிக்கான்னு சொன்னீங்களா. ஏய் வரியால தூக்கி கிசடிக்குவா. பரவாயில்ல நான் வரமாட்டேன் ஜங்குக்கா, நான் இங்கே தான் இருப்பேன். அடங்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க. கிஸ் அட்றியே. விடுங்க ஜங்குக்கா கிஸ் அட்றின்னு சொல்கிறல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சீக்ஸை பிடிச்சி அப்படியே உள்ள கிஸ் பண்ணுறீங்க. லைட்டாக பண்ணிட்டு எடுத்துடுறீங்க. ஏய் ஒத்த மாதிரி நல்லா குறி. போதும் குட்றின்றாளா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை இப்போ நல்லா கிஸ் பண்ணிட்டு என்ன அவனை பார்க்குறீங்க. போதுமா குழந்தை வர அதை பார்க்குது ஜங்குக்கா. அதெல்லாம் பாப்பாக்கு எதுவும் தெரியாதுடி நீ கூடண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஜங்குக்கு அடிக்கிறீங்க. போதும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி கிளம்பி போகிறான். என் குழந்தைய கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே வேணா பத்திரமா இருந்துக்கோண்ணா அப்படின்னு அவனும் கிளம்பி போடுறான். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜியா வந்துட்டு அவங்க அம்மா தான் பார்த்துக்கிறாங்க, ஜங்குக்கோட அம்மா தான். ஸோ ஒர்க்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்பா திடீர்னு என்னன்னு தெரியல உங்களுக்கு வாமிட்டாக வருது. நீங்கள் போய் நல்லா வாமிட் பண்ணுறீங்க. என்னாச்சோ இப்போ எதுக்கு நான் வாமிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. என்னவா இருக்கும். ஒரு வேளை குட்டி ஜங்குக்கு இருக்கான வயிற்றுக்குள்ள. ஐயோ
ஐயோ! ஜங்குக்கு தெரிஞ்சா எவ்வளோ ஹாப்பி ஆவாரு. சரி, முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறமா அவர்கிட்ட சொல்லலாம். சர்ப்ரைஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். அப்படியே நீங்களும் முடிவு பண்ணிடுறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே டெஸ்ட் பண்ணுறீங்க. பார்த்தா டபுள் கூடி வருது. செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஐயோ! குட்டி ஜங்குக்கு வர போகிறான். ஐயோ கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி வரீங்க. ஃபோன் பண்ணி சொல்லலாமா? இல்லை, அவருக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணோம். சரி, ஓகே. ஜங்குக்கா, இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வர்றப்போ உங்களுக்காக 2 பேர் வெயிட் பண்ணுறப்போம். இல்லை 3 பேர். அப்படி நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிருக்கோம். இந்த பக்கம் நான் ஜங்குக்கு நான் ஆஃபீஸில் செம்ம ஒர்க்கு இன்னைக்குன்னு பார்த்து அவனா செம்ம டயர்ட் ஆகிட்டான். அவன் அப்படியே கேபினில் உட்காந்துட்டு டெய்லி ஒர்க்கு முடிஞ்சிச்சாடா மச்சான், லாஸ்ட்டு ஒரே ஒரு வேலை இருக்குடா. டேய் என்னால் முடியல மச்சான். டேய் அப்புறமா பார்த்துக்கலாம்டா. இல்லை மச்சான், நீ இருக்கணும்டா, புரிஞ்சுக்கோண்ணா. டேய் என்ன வேண்டா அந்த கிளைண்ட்டுக்கு மயிறு சைன் பண்ண மாட்டானடா அவன். தெரியலையே, கழுத்து இருக்கிறான்டா. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் வேற, அவர் வேற கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாருடா. நான் என்னடா பண்ணுறது? ஐயோ தலை வலிக்குது மச்சான். எத்தனை வாட்டி தான் அவனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஐயோ உனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் ஏன் சொல்லிட்டு தான் இருக்கிறான். ஆனால் அந்த ஆள் பிடிச்சதே பிடிக்கிறான். தம்பி அடுத்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதை சொல்லுன்றான். எல்லாம் முடியலடா அலி, அந்த ஆள் தேவையில்லடா. ஐயோ ஜங்குக்கா, உங்கள் அப்பா கொன்றுவாரு. லாஸ்ட் மீட்டிங் என்ன சரியா? மணி 12 போகுதுடா, நான் கிளம்பணும்டா. இருறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். சாப்பிட்டு வச்சு அந்த கிளைண்ட் கூட மீட்டிங்கும் இது பண்ணுறாங்க. கடைசியில் அந்த ஆளும் வந்துட்டு ஒத்துக்கிறான். பா தலைவலி விட்டுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே வெளியே வரான். மணி 1 மணி ஆகுது நைட்டு. இந்த பக்கம் உங்களை பார்த்தா நீங்கள் நான் தூங்கி தூங்கி விழுவுறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவ்வளோ நேரமாக ஆஃபீஸில் இருப்பாரு. அண்ணன் வர சொன்னான் மீட்டிங்கில் இருக்காருன்னு சொல்லிட்டு. எப்போ ஜங்குக்கா வருவேன்? எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜியாலாம் நல்லா தூங்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பாவுக்கு பாரு கொஞ்சம் கூட அக்கறையா இல்லை. ஏன் சரி அப்பாவும் சரி எப்போ பார்த்தாலும் சிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் குழந்தைகிட்ட க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக்குனா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரான். செம்ம டயர்ட் ஆகிட்டு நீங்கள் பெட்டில் படுத்துட்டு அப்படி ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்தில் தூங்கியிருப்பீங்க. ஜங்குக்குள்ளே வந்து பார்க்குறான் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உட்காந்த மாதிரியே எது இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பில்லோ வச்சுட்டு உங்களை படுக்க வச்சுட்டு அங்கே மேலே பிளாங்கெட்டை போத்தி விட்றான். நீங்கண்ணா ஜங்குக்கா வந்துட்டியா? வந்துட்டேன் பொண்டாட்டி வந்துட்டேன். சரி நீ தூங்குனா? சரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஜங்குக்கா. என்னடி எதா இருந்தாலும் காலைல சொல்லிக்கலாம்ண்ணா, தூங்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஜங்குக்கும் அவன் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அப்படியே பெல்ல படுத்துக்கிறான். அன்னைக்கு டே அப்படிதான் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே வேக்கப் போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு காணும். தென் அவன் நோட் பேட் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ரெடி சாரிடி, எனக்கு முக்கியமான மீட்டிங்கு, நான் 6 மணிக்கே கிளம்பி போயிட்டேன் சரியா? சாரிண்ணா இந்த மார்னிங் கிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு போயிருக்கான். நீங்கண்ணா ஜங்குக்கா அப்படின்னு கத்துறீங்க. அப்போ குழந்தை எந்திரிச்சு கையமையா கத்த ஆரம்பிச்சா ஐயோ இவன் எந்திரிச்சிட்டாலே ஒன்னல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கன்னா நீங்கள் செம்ம கடுப்பாயிட்டீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் அப்படியே உங்களுக்கு மத்தியானம் கால் பண்ணுறான். பட் நீங்கள் எடுக்கவே இல்லை. என்ன பண்ணிருக்கா ஃபோன் எடுக்காம? அதான் நான் எழுதி வச்சுட்டு தானே போனேன். ஏன் ஃபோன் எடுறி அப்படின்ட்டு இது பண்ணிருக்கான். ஆனால் நீங்கள் எடுக்கவே இல்லை. தென் ஒரு கட்டத்தில் உனக்கு கடுப்பாயிடுச்சு. சரிப்போ நீ கோச்சினா கோச்சிக்கோ அப்படின்ட்டு விட்டுட்டான். தென் அதுக்கப்புறம் கழிச்சு நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுறீங்க. நீங்கள் ஜங்குக்கு அட்டன் பண்ணுறான். ஜங்குக்கா முன்னாடி ஆச்சு ஏன்டி கத்துறா? நான் கீழே விழுந்துட்டேன் ஜங்குக்கா. கை காலில் செம்ம அடி பட்டுருச்சு. ரத்தமாக வருது ஜங்குக்கா. வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏய் வரண்டி என்னடி பண்ணி தொலைஞ்சா? இல்லை அது நான் ஜியா கூட விளையாடும் போது ஸ்கிப் ஆகி விழுந்துட்டேன் ஜங்குக்கா. வலிக்குது ஜங்குக்கா, கிளம்பி வாங்க. சரி நான் வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஐயோ குழந்தை மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு இங்கேருந்து கிளம்புறான். அப்பலேயே ஃபர்ஸ்ட் நம்ம சங்க கிளம்புறா. டேய் உன் தங்கச்சி கீழே உண்டாலாண்டா. என்னடா சொல்ற? என்னடா சொல்லுங்க? அதான் கை கல்லாம் அடிபட்டு ரத்தம் வருதுன்றாடா. எனக்கு தலை வலிக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வரான். இந்த பக்கம்னா நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்ககிட்ட இப்படி சொன்னால் மட்டும் தான் நீ வருவேன், இருக்கட்டும் உனக்கு அப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க. இந்த பக்கம்னா உங்களுக்கு செம்ம டென்ஷனாக வரான். நீங்கள் கத்துனது அழுதுதான். ஐயோ கடவுளே அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ரத்தம் வருதுன்னு சொல்கிறாளே. ஐயோ பையன் ஏன்டி இப்படி அஜாக்கிரதையாக இருக்கிறா அப்படின்ட்டு ஜங்கு கடுப்பாயிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் வண்டி எடுக்காம நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே இறங்கிட்டு ஏய் உமால வண்டி எடுறா. டேய் இருடா ஏடா கத்திட்டு இருக்கா, இவன் பிரச்சனை போயிட்டு இருக்கலாம்.
ஏய் என் பொண்டாட்டிக்கு அங்கே அடிபட்டு கிடக்குறாடா, வண்டி ஏறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்திட்டு இருக்கான். அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்த அந்த ஆளுங்க பயந்துட்டு அப்படியே வண்டி எடுத்துறானுங்க. இப்போ ஜங்குக்குனா செம்ம பதட்டத்தோடு வந்தான் வீட்டுக்கு. வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு, மா வண்டி கிடமாச்சு, நல்லா இருக்கா இல்லை? நல்லா தாண்டா இருக்கா, ஏன்டா அப்படி கத்துறா? ஏதோ அடிபட்டுருச்சுண்ணா, ரத்தம் வருதுண்ணா. எங்கம்மாவ? டேய் அவன் நல்லா தாண்டா இருக்கா, ரூம்ல தான் இருக்கா, நல்லா தானே இருக்கா, என்னாச்சு? வெயிட் கிட்ட கேட்குறாங்க. என்ன அவளுக்கு எதாவது அடிபட்டுச்சா என்ன? இல்லை மேம், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்துட்டு வந்தா மேம் நல்லா தான் இருக்காங்க. அப்படியா? அப்போ எதுக்குமா எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி சொன்னா? தெரியல, மேபி விளையாண்டுருக்கலாம். உன் பொண்டாட்டி தான் லூஸ் தனமா திரியிறாளே. மா உனக்கு அவள் தான் சும்மா சும்மா பண்ணிட்டு என்ன சொன்னதா? கோபத்தை ஏன்ட்ட காமிக்காத, இப்போ என் பொண்டாட்டிட்டு காமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இது பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு நான் மேலே செம்ம காண்டா வரான் ரூமுக்கு. அப்படியே டோரை டொப்புன்னு திறக்கிறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னடி வேலைது மயிலாடி நீனு எதாவது கால் பண்ணி அப்படியே அழுத? ஜங்குக்கா இப்போ ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாம மயிறு விழுந்துட்டா ரத்தம் வந்துட்டு உயிரை எடுத்துமா கையில கத்தாதீங்க ஜங்குக்கா. முக்கியமான விஷயத்துக்காக தான் கூப்பிட்டான். அப்படி முக்கியமான விஷயம் எதாவது அப்பா சொல்ல மாட்டியா? ஜங்கு பாரு, என்னை திட்டினாலும் நான் அழுதுருவேன். உன்னா இதை சொல்லிடு, அழுதுருவேன் மயிரை பிடிக்கிருவேன்ட்டு. கருவில எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிட்டு வந்தேன்டி, இவ்வளோ ஃபாஸ்ட்டா. உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்க. சொல்லிடி, எதுடி வர சொன்ன? அது வந்து இப்போ நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடி, அதான் வந்துட்டல. அது இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி ப்ரெசன்ட் மாதிரி கொடுக்குறீங்க. ஏண்டி இதை கொடுக்கறதுக்காக தான் என்ன வர சொன்னியா? ஜங்குக்கு கோவப்படாத, முதல்ல அதை திறந்து பாரு. என்னடி இருக்குதுல ஆறுன்னு சொன்னல. சரிடி இருடி பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு ஓபன் பண்றான். பார்த்தா அதுல பிரெக்னன்சி கிட்ட அவன் பார்த்து அப்படியே கண்ணாத டியோஸ் வருது. அண்ணாடி நீ அப்பா வாங்கிட்ட ஜங்குக்கா, அதுக்காக தான் இது பண்ணான். நேற்று நைட்டே சொல்லான் இருந்தான், ஆனா நீ லேட்டா வந்தா, அப்படியே நானும் தூங்கிட்டான். சரி காலைல சொல்லான்னு பார்த்தா ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். எனக்கு கூட சொல்லாம இருக்கவே முடியல. நீ சொன்னா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரியே இருக்கணும், அதனால தான் அப்படி பண்ணோம். சாரிண்ணா. ஏய் ஏண்டி ஏன் இப்படி பண்ணா? சொல்லியிருந்தால நைட்டு நான் தூங்கிட்டேன் ஜங்குக்கா டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டேன். ஏய் உண்மையாடி? உன்னோட குட்டி பாப்பா, உன் குட்டி பாப்பா இதில் இருக்கு ஜங்குக்கா, அந்த மாதிரி குட்டி ஜங்குக்கு வர போகிறான். உண்மையாடி பண்ணாடி? ஆமான்னு சொல்லிட்டு நீங்களும் தலையை ஆட்டுறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படி உங்கள் ஸ்டொமக் கிட்ட கிஸ் பண்ணுறான். ஏய் குட்டி ஜங்குக்கா, நான் பேசுறது கண்டிப்பாக கேட்காது. அம்மா வயிற்றுல வந்துட்டீங்களா நீங்கள்? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சி டைட்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்கு கூட ஹேர் இது பண்ணுறீங்க. அதுக்குள்ளே நீ எப்படி கத்திட்டோல? ஏய் பயந்துட்டேன்டி உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற அழுனியா? அது இல்லாமல் உங்கள் அண்ணன் வேற பிடிச்சி கத்தி விட்டு வந்துட்டேன். என்ன அண்ணனை திட்டினீங்களா? ஆமாம், உங்கள் அண்ணன் வேற நீ போடா போட இந்த அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு இது பண்ணான். போச்சு, அவங்க கிளம்பி வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறோம்? ஐயோ ஜங்குக்கா போச்சு, அம்மாவுக்கு தெரிஞ்சது எனக்கு கொண்டுருவாங்க. எனக்கு தெரியாதுப்பா. ஐயோ ஐயன், நீ எவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயத்த சொல்லிடுறது தெரியுமா? ஏய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சுத்துறான். இந்த பக்கம் பார்த்தான் லீவ் வந்துட்டு கதை தட்டிட்டு இருக்கான். டே மச்சான் தங்கச்சி கிட்டடா ஆச்சு, கதை தரடான்ட்டு ஜங்குக்கா அண்ணா வந்துட்டாங்க போல, கதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்பா இந்த பக்கம் உங்கள் அம்மாவும் ஜங்கு கூடமா பேசிட்டு இருக்காங்க. என்னங்க பொண்ணை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டீங்களா என்ன? அடிப்பட்டு ரத்தம் வருதுன்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிருக்கீங்க? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கீழே இறங்கி வந்தா, அவளுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க, நான் நம்ப மாட்டேன். அவங்களுக்கு என்ன என் பொண்ணை பிடிக்கல தானே, நீங்கள் எதனா பண்ணீங்களான்னு? ஐயோ இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? ஏ வயன் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கம்மா கத்திட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே இறங்கி நடந்து வரீங்க. ஜங்குக்கம்மா உங்க முறைக்கா, உங்க அம்மா உங்களை பார்த்துட்டு வயன் என்னடி வேலை அது? உங்க அண்ணன் கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கா, அப்புறம் ஜங்கு கிட்ட ஃபோன் பண்ணி வர மாதிரி சொல்லியிருக்கா. என்ன நினைச்சிருக்க மனசுல? நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? அம்மா பொறுமையா இருங்க, இப்போ ஏன் கத்துறீங்க? என்னடி கத்தாம? உயிரே கையில இல்ல, மாப்பிள்ள வேற அப்படி பதறினாரு. அதுவும் இல்லாம உங்க அண்ணங்கார வந்து நாங்க பதறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கத்தா. இந்த பக்கம் லீவ் வந்துட்டு இந்த பக்கம் லியா வந்துட்டு வயன் என்னது இது, எதுக்கு இந்த மாதிரி பிராங்க் பண்ணிருக்கா? அது ஒன்றும் இல்லை, நான் ஜங்குக்க மட்டும்தான் சர்ப்ரைஸ் பண்ணலான் இருந்தா. எது நீ கீழே விழுந்து ரத்தம் வந்தது சொன்னதா? இல்லை அவர் காலையில சீக்கிரம் ஆஃபீஸ் போயிட்டாரு, வீட்டுக்கு வர லேட் ஆகும், நேற்று மாதிரி தூங்கிடுவாருன்னு சொல்லிட்டு இது பண்ணா. ஏன் தூங்கினா என்ன? அவர்கிட்ட நான் எப்போ அந்த விஷயத்த சொல்றது? எந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு லியா கேட்குறான். அது ஜங்குக்கு அப்பாவானது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப எல்லாரும் அப்படியே உங்களை பாக்குறாங்க. நீங்க ஷை ஆயிட்டு ஜங்குக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க.
அப்ப ஜங்கு வந்துட்டு அது வந்து நான் அப்பா ஆயிட்டேன் அப்படின்ட்டு அவன் தலையை சொல்லிடுறான். டேய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஹக் பண்ணிக்கிறான். டேய் விட்றா விட்றா விட்றா, டேய் மச்சான் ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறான். இந்த பக்கம்னா உங்க அம்மா வந்து ஹக் பண்ணிட்டு வயன் ம் ஆமாம்மா நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணேன், குழந்தை உண்டாயிருக்கு. ஐயோ எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு உங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி உங்க அத்தையும் அப்படி ஜியா கிட்ட ஜியா உனக்கு குட்டி பாப்பா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே க்யூட்டாக இது பண்ணிருக்காங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்கள் வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு செம்ம ஹாப்பியாக அதை அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு இங்கே பாரு குழந்தை பிறந்திருக்கு, பத்திரமா இருந்துக்கணும் என்ன சரியா? ம் ம் சரிம்மா. இங்கே பாரு மயன் பேசாம நீ வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்கிறப்ப ஜங்கு கொண்டு அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என் பொண்டாட்டி எங்கே வரமாட்டா, நான் அவளை பார்த்துக்கிறேன். இல்லைப்பா அவளை நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ தான் அவளே பார்த்துக்கிட்டா, அட்லீஸ்ட் செகண்ட் ப்ரெக்னென்சினாச்சும் நாங்கள் அவளை நல்லா பார்த்துக்கணுன்ட்டு. இல்லாத்த நான் பார்த்துக்கிறேன் அவளை, என் பொண்டாட்டிய நான் பார்த்துக்கிறேன். டே மச்சான் என்னை வேலைக்கு வரது மறந்துடுனா எதா இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். டேய் என்னடா சொல்கிறா? ஆமாம் ஆமாம், எந்த முக்கியமான மீட்டிங் மாதிரி இருந்தாலும் எல்லாம் தேவையே கிடையாது, நீ பார்த்துக்கோ. அப்படி இல்லையா கிளைண்ட்டுக்கு கிளம்பி போனால் போயிட்டே போகிறான், எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம் சொல்ல லீனா சிரிக்கிறான். சரிடா நீ தங்கச்சி நல்லா பார்த்துக்கோ மா, அதான் ஜங்க் சொல்கிறான்ல அவனே பார்த்துப்பான். டேய் இருந்தாலும் பரவாயில்லம்மா அவன் பார்த்துக்கிட்டோம் அவன் பொண்டாட்டியா. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு லீ அப்புறம் லியா அப்புறம் அவங்க அம்மாலாம் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம்னா நீங்கள் ஜங்கு கிட்ட வந்துட்டு ஜங்கு உங்களை பார்க்குறான். என்னடி பொண்டாட்டி? ஜங்குக்கா என்ன வேணும், என்ன சாப்பிட்டியாடி? எல்லாம் வேணாம், அது வந்து சொல்லடி பொண்டாட்டி. ஜங்குக்கா ஹாஸ்பிட்டல் போகலாமா? நான் ஜஸ்ட் அது ப்ரெக்னன்சி கிட்ட வச்சு தான் டெஸ்ட் பண்ணேன், கன்ஃபார்ம் இன்னும் பண்ணலாம். என்னடி சொல்கிறா? கன்ஃபார்ம் பண்ணல நீனும்? எல்லாம் உன் கூட போகலான்னு நினச்சேன், அதனால தான். சரி போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் இப்போ உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறான். தென் எங்கள் ஜங்கு கூட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறீங்க. ஜங்குக்கா பயமாக இருக்கு, பாப்பா இருக்கும் தானா? ரெடி அதெல்லாம் இருக்கும்டி இருக்கும். சரி உனக்கு எத்தனை மாதம் பீரியட்ஸ் வரல? அது நம்ம அங்கேருந்து வந்ததுலேருந்து எனக்கு பீரியட்ஸே வரல ஜங்குக்கா. ஓ அப்படியா, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது நான் மறந்துட்டேன் ஜங்குக்கா, எதுவுமே ஞாபகமே இல்லை எனக்கு. எல்லாம் மறப்படி நீனு, எல்லாம் மறப்பேன் கொன்றம் அவளை. இந்த மாதிரிலாம் வந்தால் சொல்லுண்ணா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணுறீங்க. அப்படின்னா ஜங்குக்கா கூப்பிடுறாங்க. தென் உங்களையும் தான் இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. தென் உங்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே வெளியே அனுப்புகிறாங்க. தென் டாக்டர் உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. தென் ஜங்குக் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்க ப்ரெக்னென்ட் தான் இருக்காங்க 2 months. ஓ ஓகே டாக்டர், குழந்தை எப்படி இருக்குது? குழந்தை நல்லாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க வயன், ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுறீங்க. சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பீட்சா பர்கர் தான் தின்றா, எங்கே காய்கறி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஜங்கு கடிக்க வரான். அப்போ நீங்கள் ஜங்குக்கா சரி விடுங்க. ஏஜ் என்ன ஆகுது வயன்? 21 அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சார் உங்கள் ஏஜ்? டாக்டர் 35. ஓ ஓகே 35 பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லுது டாக்டர். அப்படி ஜங்கு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. ஜங்குலாம் சிரிக்கிறான். என்ன பண்ணுறது, அவ்வளோ அழகாக இருக்கிற அதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான் அவனும். நீங்கள்னா முறைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? என்னடி என்னாச்சு உனக்கு, எரியுதா என்ன? ஜங்கு வாங்க போகலாம், அதான் பேசியாச்சுலாம், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிக்கிட்டு போகிறீங்க. இந்த டாக்டர் கண்டுக்காதீங்க, அவள் அப்படிதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டர் இது பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே வரான். பொண்டாட்டி இல்லடி, போங்க போய் அவங்க கூட உட்காந்து ஃப்ளர்ட் பண்ணுங்க, என்கிட்ட வராதிங்க. கோகாரி எங்கடி போறா? போங்க ஜங்குக்கா போங்க, உங்களுக்கு அவங்க தானே வேணும், இதுக்கு என்கிட்ட வரீங்க போங்க. தாண்டி வேணும். அழகி இல்லடி, போங்க நான் வரமாட்டேன். உலகழகி பாயாடி, மிக்கி மவுஸ், நீங்க என்ன வேணா கூப்பிடுங்க, நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டியா? நான் ஒரு பேரை சொன்ன நின்றுவடி. என்ன பேரு சொல்லவாடி? மேங்கோஸ் அப்படின்றான். நீங்க ஓடி வந்து ஜங்கு கிடைக்கிறீங்க. என்ன சொன்னீங்க? மேங்கோஸ் என்னடிப்பா நீங்க என்ன மெயின் பண்ணி சொன்னீங்க, எனக்கு தெரியும் ஜங்குக்கா. நீங்க பாருங்க பாப்பா வயிற்றுல இருக்கு, நோ இது ஓகேவா? என்ன நோ இது? அதெல்லாம் பண்ணலாமா 8 monthலே? என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும்னா? என்ன அது கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேணாம். என்ன அதெல்லாம் வேணாட்டு? அவன் ப்ரெக்னன்சிக்கு நல்லா இருக்கும்டி, குழந்தை ஈஸியாக பிறக்கும்னா சரியா? இப்போ வரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன், 8 மாதம் கழிச்சு ஒன்று பண்ணிப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க. இல்ல இல்ல, நீ நடந்தா என் குழந்தைக்கு வலிக்கும்ல. குழந்தைக்கு வலிக்குமா? ஜங்குக்கா அவன் குட்டியா இருப்பான். குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை தானே, அவனுக்கு வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு நடக்கிறான். ஸோ நீங்க அப்படியே ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜங்குக்கு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வந்ததுலேருந்து ஜங்குக்கு உங்களை செம்மையா கவனிச்சுக்கிறான். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஒரு ஜூஸ் வருது. உங்களால சுத்தமா முடியல, செம்ம டயர்ட் ஆகுறீங்க. ஜங்குக் போதும். ஏய் குர்ரி எதையும் இல்ல, போதும். இப்பதான் உங்க அம்மா உனக்கு கொடுத்தாங்க, இப்ப நீங்க. எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கும் ஜங்குக்கா. என்னடி ஃபுல்லா இருக்குது மயிறு? உனக்கு வெயிட்டு ஏத்தணுமா? டாக்டர் சொன்னாங்க அடுத்த டைம் செக்கப் போறப்ப ஒழுங்கா சாப்பிட்றி அப்படின்ட்டு அவன் உங்களை கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜியானா சிரிக்கிறா. என்ன அம்மா இந்த மாதிரி ஒன்று இது பண்ணவும் இப்போ அம்மாக்கு நடந்து சொல்லிட்டு சிரிக்கிறியா நீனு? ஜியா ரொம்ப மோசம், போ இரு, தம்பி பாப்பா வரட்டும், உன்கிட்ட சொல்லி சண்டை போட சொல்றேன். அடியே அடி பேசிட்டு இருக்க குழந்தைகிட்ட. திமிருடி உனக்கு திமிரு அப்படின்ட்டு ஜங்கு கடிக்க வரேன். ஜங்குக்கா அடிக்காதீங்க, சும்மா சொன்னடி பண்ணாட்டி. கிட்டவா, ஜூஸ் குடிக்கிறியா? நானா? கொஞ்சோடு குடி. நானும் ஜங்குக்கா போதும். முன்னாடி குடி, அல்லதெல்லாம் உடம்புக்கு. உனக்கு வாமிட் வர அதிகமா வருதுன்னு சொல்லிட்டே இருக்குல்ல, குடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இது பண்றான். ஸோ நீங்களும் அப்படியே குடிக்கிறீங்க. என்ன ஒரு கட்டத்துல அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சில மாறுது. மேஸ்டி பண்ணாடி ஜங்குக்கு தள்ளுங்க. மேஸ்டி சொல்லு என்னாச்சு? வாமிட் வருது. சரிந்தா கையிலடு. ஜங்குக்கு வேணாம். எட்ரி பொண்டாட்டி நீ தான் எடுக்கிற எடு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கையை காமிக்கிறான். நீங்க அப்படியே அவனை பாக்குறீங்க, கண்ணு டியர்ஸ் வருது. ஜங்குக்கா எட்ரி பொண்டாட்டி வருதுன்னு நல்லா எடு அப்படின்னு அவன் சொன்னோன்னே நீங்க அப்படியே வாமிட் பண்ணிடுறீங்க. ஜங்குக்னா இரு நம்ம கிளீன் பண்ண சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் கிளீன் பண்றான். தென் வந்துட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு ஓகேவாடி அகைன் வருதா? இல்ல ஜங்குக்கா உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்ல? எதுனாடி மாதிரியா இருக்குது? என் பொண்டாட்டி வாண்டி இருக்கிறத இது பண்றதுக்கு எனக்கெல்லாம் ஒரு மாதிரியே கிடையாது பொண்டாட்டி, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க 4 கிஸ் பண்றான். நீங்க அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூடா புருஷா, ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. ரொம்ப தேங்க்ஸ் டி எனக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்தினதுக்கு. நானா? ஆமாண்டி, ஜியாவை கொடுத்து என் வாழ்க்கையில் அழகான நாட்களை உருவாக்குனேன். அப்புறம் குட்டி பாப்பாவை கொடுத்து என் வாழ்க்கையை முழுமையாக்கிட்டடி பொண்டாட்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டி அப்படியே சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே உங்களோட ப்ரெக்னென்சி டேஸ்லாம் போக போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேன் அம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோல் மீது தூங்கடி கண்மணி. இப்போ ஃபைனலி ஒரு 8 months ஆயிடுச்சு. இப்போ நீங்க வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க ஜங்கு கூட உங்களோட கார்டன்ல தான். ஜங்குக்னா ஏன் பொறுமையா நடனா? சரியா? சரி ஜங்கு போதும், முடியல, இடுப்பு ரொம்ப வலிக்குது, தூக்கிக்கோங்க. ஏய் 10 ஸ்டெப் தாண்டி நடந்திருப்பா, கிட்டத்தட்ட 20 ஸ்டெப் நடக்கணும்டி எனக்கு நட. ஜங்குக்கா பொண்டாட்டி நல்லது தாண்டி, இன்னும் கொஞ்ச நாள் டெலிவரி ஆக போகுதுல. இல்லை ஜங்குக்கா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறீங்க. சரி அப்படியே சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். என்ன பண்றீங்க? நான் வெயிட்டா இருப்பேன். அதெல்லாம் நீ வெயிட்டாலாம் இல்ல,
இல்ல இல்ல, நான் வெயிட் போட்டுட்டேன். பார்த்தாலே தெரியல. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்பவுமே லூஸா இருக்கும். இப்போ டைட்டா இருக்கும் ஜங்குக்கா. என்னடி டைட்டா இருக்குது? வெயிட் போட்டா என்ன? நீ குண்டானா என்னடி? நான் குண்டானா அழகா இருக்க மாட்டேன். யார் சொன்னா அழகா இருக்க மாட்டேன்ட்டு? என் பொண்டாட்டி குண்டா கொழுக்கு முழுகு இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். நான் செம்ம அழகுடி நீனு, செம்ம அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க ஃபோர் கிஸ் பண்றான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே உங்களை வாக்கிங் கூட்டு போயிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டு வரான். நீங்க அப்படியே வந்து உட்காடுறீங்க சோஃபால. அப்புறம் பார்த்தா 2 ஜூஸ் வருது. ஜங்கு குட்ரி, எப்பவுமே வாக்கிங் போய்ட்டு ஜூஸ் குடிப்பதானா? போதும், வேணாம், வாமிட் வரும். ஏண்டி, முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தா வாமிட் வரும்ட்டு, இப்போ கூட மாடி வரும். மா சொல்லு, இப்போ வாமிட் வருமா என்ன? டே அதெல்லாம் வராது, உன் பொண்ணு நடிக்கிறான். அத்தை நீங்களும் இப்படி பண்றீங்க. அப்புறம் என்ன, ஜூஸ் எல்லாம் குடிச்சா தானே குழந்தை நல்லா பிறக்கும். பாரு ஜே அவ்வளவு ஒல்லியா இருக்கா பாரு. நீ ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டா. பாப்பாக்கே நான் நிறைய கொடுத்து அவளை குண்டாக்க பார்த்துட்டு இருக்கேன். நீ இந்த குழந்தை இது மாதிரி பண்ணிடாதா சரியா? நல்லா சாப்பிடு அப்படின்னு உங்க அத்தை வேற திட்டுறாங்க. நீங்க நான் கடுப்பாயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க மூஞ்சி அப்படியே போட் பண்றீங்க. அப்ப ஜங்கு பார்த்துட்டு, இந்த வித்து எங்கடி கத்துக்கிட்டா? என்ன வித்தான்? அதான் யாரா திட்டா அப்படியே கியூட்டா மூஞ்சி வச்சுக்கிறியா? என் மூஞ்சியும் அப்படிதான், அதாண்டி அழகா இருக்கிறா. அதனாலதான் உங்க மேலே விழுந்தனால. ஜங்கு சும்மா இருங்க, கம்மா இருக்காங்களா? இருந்தா வந்துட்டு போறாங்க. இது நடருது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட லைட்டா இது பண்ணிருக்கான். அப்ப அவங்க அம்மா வந்துட்டு, டேய் அம்மா உட்காந்துட்டு இருக்கேன்டா. மா ஜியா கூட்டி கிளம்புமா. ஜியா பாருங்க உட்காந்து அழுதுட்டே இருக்கா பாரு. அவ எங்கடா அழுதா? உனக்கு கேட்கலாம்? ஜியா இப்ப அழுதா தானே பாரு, அழுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றான். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படி ஜியா தூக்கிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து நீ கிட்ட இருந்து கால் வருது. வீட்டுல பேசுனியா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பத்தி? இல்ல மச்சான், இனிமேதான் பேசணும். பேசுறேன்னு கால் பண்றேன்னா சீக்கிரம் பேசுடா, அம்மா வேற நல்ல நாள் குறிக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க சரியா? சரிடா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜங்குக்கு என்ன பண்றானா அப்படியே போனை கட் பண்றான். நீங்க பாக்குறீங்க. என்னாச்சு ஜங்குக்கா? பேபி ஷவர் ஃபங்க்ஷனை பத்தி உங்க வீட்டுல சொல்லலையா? சொல்லடி பொண்ணாட்டி, மறந்துட்டேன். சரி போய் அம்மாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மா அப்பா ரூம் தான் வரான். தென் அவங்க அப்பா அம்மாவும் 2 பேரும் ஜியா கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து அப்படியே உள்ள வந்துட்டு, மா உள்ளவா ஜங்குக்கா, எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கா? என்னடா சொல்லு. இல்லம்மா, பையன் வீட்டுல பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. சாதா உங்ககிட்டயும் இதுல என்னடா இருக்கு, வைக்கட்டும்டா, அவங்க பொண்ணுக்கு வைக்கிறாங்க. உங்களுக்கு ஓகே தானேம்மா? அவங்க வீட்டுல வைக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க வீட்லயா? ஆமாம்மா, அது பொண்ணு வீட்டுல தான் செய்யணுமா, அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அதான். டேய் ஆனா அவங்க வீடு கொஞ்சம் சின்னதா இருக்குமே. பரவாயில்லம்மா, அங்க ஃபர்ஸ்ட் போட்டு விடுங்க. சரி ஜங்குக்கா, அங்கே வைக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்பாவும் சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்ணட்டும். கல்யாணம் நம்ம நினைச்ச மாதிரி பிரம்மாண்டமா பண்ணிட்டோம். அவங்க பொண்ணுக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி பண்ணடுன்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணிடுறாங்க. தென் லீக்கும் ஃபோன் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். லீனா ஹாப்பி ஆயிட்டு, சரியா மச்சான், இன்னும் ஒரு வாரத்துல பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சிடலாம் சரியா? சரியா மச்சான், உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணா எனக்கு கால் பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கட் பண்ணிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்ககிட்டயே ஜங்குக்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்றான். நீங்க என்ன செம்ம சந்தோஷமா இருங்க. ஜங்குக்கா பேபி ஷவர் ஃபங்க்ஷனா? எனக்கா? ஆமாடி உனக்கு தான். ஏன்? இல்ல, ஜியா பிறக்கிறப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. ஆனால் இந்த பாப்பாவுக்கு நடக்க போதில்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கையிலலாம் நிறையா பேங்கிள்ஸ் போடுவாங்க. அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும்ல. ஆமாடி ரொம்ப அழகாக இருப்பேன் என் பொண்டாட்டி நான் சரியா? இப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படிதான் அந்த 1 வீக் பாஸ் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு உங்கள் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் தான். ஸோ வீட்டில் எல்லாம் செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களை லியா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படி தலையில பூ வச்சுட்டு இருக்கா. நீங்கண்ணா அண்ணி என்னடா, எனக்கு உங்க மேல கோபம் போங்க. ஏன்டா, நான் என்னடா பண்ணா? அப்புறம் என்ன, நீங்க ஏன் ஒரு குட் நியூஸ் சொல்ல மாட்டேன்றீங்க? யார் சொன்ன வந்துட்டு குட் நியூஸ் சொல்ல மாட்டாங்கன்ட்டு? அண்ணி 2 months பிரெக்னெண்டா இருக்க. இன்னும் உங்க அண்ணனுக்கே தெரியாது. நீ என்ன சொல்றீங்க? அண்ணன்கிட்ட சொல்லலையா? இல்ல இல்ல, நீ எப்படி உன் புருஷனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியோ அதே மாதிரி என் புருஷனுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான் இருக்கேன். அது வரையும் உங்க அண்ணன் சொல்லிட்டேன்னா ஓகே அண்ணி, நான் சொல்ல மாட்டேன். ஐயோ கடவுளே, வீட்டுக்கு கட்டி ஏஞ்சல் வர போறா. அண்ணி உங்களுக்கு கண்டிப்பா பொண்ணு தான் பிறக்கணும். அப்பதான் என் பையனை உங்க பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். சரி சரி ஓகே, நான் பெண் குழந்தைய பெற்றுக்கிறேன் சரியா? அந்த மாதிரி கியூட்டாவே அவ அத்தை மாதிரியே இருக்கட்டும் சரியா? சரி அண்ணி. அதே தான் பேபி ஷவர் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாரும் வர ஆரம்பிச்சிடறாங்க. தென் உங்களுக்கு அப்படியே மஞ்சள் பூசி வலையெல்லாம் போட்டு விடுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு உங்க பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். ஜங்குக்கு என்ன பண்றீங்க? அடி ரொம்ப அழகா இருக்கிறான். அழகா பெல்லியெல்லாம் பெருசா தெரிஞ்சுக்கிட்டு
செம்ம க்யூட்டாக இருக்கடி பொண்டாட்டி, செம்மையாக இருக்கிறேன். அது அந்த சாரி உனக்கு பர்ஃபெக்டாக இருக்குல்ல? ம், நீங்கள் எடுத்ததாச்சு, எப்படி கரெக்டாக தானே இருக்கும்? ம், நல்லா தாண்டி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே எல்லா ஃபங்க்ஷனும் நடந்துட்டுருக்க. தென் இப்போ அப்படியே வந்துட்டு லியாவும் உங்களுக்கு அப்படியே மேங்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஃபங்க்ஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு வெரைட்டி ரைஸ்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நீங்களாம் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பாரா, அதான் என்ன பண்ணுறீங்க? போதும், எவ்வளோ கொடுப்பீங்க அவளுக்கு? மாப்பிள்ள இதெல்லாம் கொடுக்கணும் அவளுக்கு, 8 மாதம்ல. ஸோ 8 சாப்பாடும் கொடுக்கணும். எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. தென் அந்த ஃபங்க்ஷனும் ரொம்ப அழகாகவே நடந்து முடியுது. இப்போ எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம்னா உங்கள் அம்மா வந்துட்டு, வயன் பேசுப்போ. மா, நான் எப்படி பேசுவேன்? முடியாது, நீங்கள் போய் பேசுங்க, எனக்கு பயமாக இருக்குமா. வயன், நீ போய் சொல்லுடி, மாப்பிள்ள அப்போ தான் புரிஞ்சுப்பாரு. நாங்கள் சொன்னதுக்கு கேட்கவே இல்லை, நீ பேசுப்போ. மா, பயமா இருக்குமா அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறீங்க. இந்த பக்கம் நான் லீவ் வந்துட்டு, வயன் நீ பேசுவாயன், அவன் என்னை எதனா சொல்லி வாயம் அடைச்சிடும். வயன், அம்மா ஆசைப்படுறாங்களா, போய் சொல்லுப்போ. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே வரீங்க. ஜங்குக்களை பாக்குறான். முன்னாடி என்னடியாச்சு, போலாமா? ஜங்குக்கா, என்னடி சொல்லு, என்ன? அது வந்து அம்மா என்னை இங்கேயே இருக்க சொல்கிறாங்க. ஏன் ஏன் இருக்க சொல்கிறாங்க? கிளம்புவா போகலாம். இல்லை ஜங்குக்கா, அது வந்துட்டு அம்மாவே பார்த்துக்கிறாங்களாம், குழந்தை பிறக்கிற வரையும். அவங்களுக்கு ஆசையாக இருக்கான், அதனால ஜங்குக்கா கேட்குறாங்க. என்னடி, அதான் அன்னைக்கு அப்படியே சொல்லிட்டேனே நானே பார்த்துக்கிறேன்ட்டு. இல்லை, அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க, அதனால தான் ஜங்குக்கா. சரி, இதுக்கு நீ என்ன சொல்கிற? அது வந்து சொல்லுடி, நீ என்ன சொல்கிற? எனக்கும் கூட இருக்கணும் தான் ஆசையாக இருக்குது, அம்மாவும் ஆசைப்படுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜங்குக்கா. அப்படி நீங்கள் அழுவுறீங்க. ஜங்கு வந்து ஹக் பண்ணிட்டே, எதுடி அழுவுறா? நீயும் ஹார்ட் ஆகக்கூடாது, அம்மாவும் ஹார்ட் ஆகக்கூடாது, 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. சரி சரி, அழாத விடு, நான் வேணா அதிட்ட பேசுவா. என்ன பேச போகிறேன்? பேசுனவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே கூப்பிட்டு வரான். அப்போ உங்கள் அம்மாவும் லீவ் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. அதான் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களா? ஆமாப்பா, எங்களுக்கும் அவளை கிட்ட வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால தான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஐயோ, அதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாய் இங்கே இருக்கட்டும். சரி, நானும் இங்கே ஸ்டே பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. அப்புறம் நான் மட்டும் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் இங்கே தங்கிக்கிறேன். எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன், எங்கள் அம்மா நினச்சிக்க மாட்டாங்க. மா, நீ வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்போ அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருந்துப்பாங்க, வராங்க. என்னடா விஷயம்? மா, நான் வயன் கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். என்னடா பேசிகிட்டு இருக்கா? இல்லைம்மா, வயனா அம்மா இங்கேயே இருக்க சொல்கிறாங்க. வயனா, சரி, என் பொண்டாட்டி இங்கே இருக்கிறப்ப நான் வந்து அங்கே என்ன பண்ண போகிறேன்? நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னா சரிங்களாம்மா? டேய் பைத்தியமாடா நீனா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் என்ன, சரிங்களா? நீங்கள் மட்டும் எப்படி இல்லையா, பிறக்கிறப்ப அப்பா அவங்க கூட வந்து தங்கினா இருந்தானா? அப்போ அது மட்டும் தெரியலையா என்ன உங்களுக்கு? டேய் அதெல்லாம் அதுக்கிட்ட எப்போ பேசிகிட்டு இருக்கா? சரி இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இது பண்ணுறாங்க. பார்த்தீங்களாத்தா, அம்மா ஒத்துட்டாங்க. உங்களுக்கு ஓகே தானே? லீவ் உனக்கு ஓகே தான்டா? ஓகே தான்டா, ஓகே தானே சொல்லிட்டு அவனை ஆச்சரியமாயிட்டான். என்னடி பொண்டாட்டி, இப்போ சந்தோஷம் தானே? நானும் இருக்கிறேன், உங்கள் அம்மாவும் இருக்கிறாங்க, ஹாப்பி தானே நீனு? ரொம்ப ஹாப்பி ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சாப்பிட்டோம் ஜங்குக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இதாகிடுது. தென் நைட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் எல்லாருமே போய் கிளம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜங்குக்கு அம்மாவும் ஜங்குக்கு அப்பாவும் கிளம்புறாங்க. ஜங்கு கிட்ட அவங்க அம்மா வந்துட்டு, நீங்கள் ஸ்டே பண்ணுமாடா? ஆமாம் நான் பண்ணணும். ஏம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைடா, நீயும் இங்கே இருந்துட்டேன்னா ஜியாவும் இங்கே தான் இருப்பான், நான் எப்படா தனியாக அந்த வீட்டில் இருப்பேன், பேசாம நீங்களும் இங்கே இருந்துருக்குமா? டேய் என்ன விளையாடுறியா என்ன? அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? ஏன் இருக்க மாட்டீங்களா என்ன? அதான் சரிப்பட்ட வர ஜங்குக்கா. சரி இருந்துக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிளம்புறாங்க. அப்போ ஜங்குக்கு சிரிச்சுட்டு, மா உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் இருந்துக்கோமா. டே நான் வரல போ அப்படின்ட்டு அவங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ லியா வந்துட்டு அப்படியே லீ கிட்ட பேசணும்னு சொல்கிறா. லீ வந்துட்டு, என்ன விஷயம் இல்லையா, எனக்கு வேலை இருக்குது. லீ கொஞ்சம் வாங்கலாம், எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்ன சொல்லு? அது வந்து என்னடி சொல்லுடி. நீங்கள் அப்பா பார்க்க போகிறீங்க லீ, நான் எவ்வளோ எதாவது ட்ரை பண்ணிருக்குது உங்ககிட்ட சொல்ல அவனா அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க. என்னடி இதை வச்சு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற? அப்புறம் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்லேயே பிஸியாக இருந்தீங்க, இப்போ சொல்லணும்னு பார்த்தா கூட அங்கே போகிறீங்க போகிறேன்ட்டு போயிட்டுருக்கீங்க. அப்பா ஆயிட்டீங்க,
கொஞ்ச நாச்சும் பொண்டாட்டியும் புள்ளையும் பார்த்துக்கோங்க சரிங்களா? ஏய் உண்மையாடி? ம் ஆமா, வாங்கிட்டு தான் காலைல சொன்னேன். அவங்ககிட்ட சொல்ல தானே? தெரியாதுடி, தங்கச்சி சொல்லவே இல்லை. பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சுத்துறான். இதை பார்க்க ஜங்கு ஒன்றும் புரியல. நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். உங்ககிட்ட கேக்குறான், என்னாச்சு, ஏன் அப்படி பண்றான்? அதுவா, நீங்க மாமாவாயிட்டீங்க. என்ன என்ன சொல்ற? ம் என்னடி சொல்ற? ம் ஆமா, லியானி பிரெக்னெண்டா இருக்காங்க. என்கிட்ட தான் கல்ல சொன்னாங்க. இப்ப அண்ணன்கிட்ட சொல்லிட்டாங்க போல. அதான் நான் ஜாலியா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அப்ப ஜங்கு போட்டு ஏ மச்சான் அப்படி சொல்லிட்டு இது பண்றான். ஏய் மச்சான் நான் அப்பா ஆயிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து டைட்டா படிக்கிறான் ஜங்குக்க. ஏய் மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கங்க்ராச்சுலேஷன் பண்ணிருக்கானுங்க. நீங்களும் இல்லையா அவனை சிரிக்கிறீங்க. ஜங்கு பண்ணிட்டு டேய் என்ன மாமா ஆயிடல கேட்டுட்டே இருந்த பண்ணிட்ட மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி வா 2 பேரும் நல்லா குடிக்கலாம். அப்ப நீங்க முறைக்கிறீங்க ஜங்குக்கு பார்த்து. ஏய் நடி முறைகிறா? என்ன நீங்க குடிக்கலாம்னு சொல்றீங்க? அதெல்லாம் கூடாது. ஏன் குடிக்கூடாது? பாரு நான் மாமா ஆயிருக்கேன் நான் சரியா? மாமா அப்பா 2 ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு எனக்கு. ஸோ அதை நான் என்ஜாய் பண்ண கொண்டாடி நல்லா கண்டுக்கூடாதுன்னா கொஞ்சமா குடிப்பண்டி, கொஞ்சமா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை சமாதானப்படுத்திட்டு இப்போ லீ கூட குடிக்க போயிடுறான். ஸோ 2 பேருமே இப்போ மொட்டை மாடியில தான் உட்காந்துட்டு இருக்காருங்க. அப்படியே சரக்கு ஊத்துறான் லீ. ஏய் மச்சான் நான் ஊத்துறேன்டா, இதானே இப்போ அப்பா ஆயிருக்கிற, நீ தானே அப்பா ஆயிருக்க, பரவாயில்ல குடிவா அப்படின்ட்டு 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு இருக்கானுங்க. அப்படியே லீ பார்த்து சிரிக்கிறான். ஏய் மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, நானு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா, அப்பா ஆயிட்டேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஃபீல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பண்ணிருக்கான். ஆமாண்டா, அப்பான்றதெல்லாம் அவ்வளோ பெரிய ஃபீல்டா. எனக்குதான் இப்போ நம்பவே முடியல. 2 குழந்தைங்க அப்பாவாயிட்டேன். என்ன பண்ண போறேன்னு தெரில. வயலை நல்லா பார்த்துணும்டா, அவளை எந்த கஷ்டமும் பட விடக்கூடாது. எப்படி இருக்க போது தெரில வாழ்க. ரொம்ப அதிகமான என்ன சொல்றது, நிறைய பொறுப்புகள் வந்த மாதிரி ஒரு ஃபீல்டா. இப்பதான் தெரியுது எங்க அப்பாவோட நிலைமை. சந்தோஷமா இருக்கு மச்சான், சந்தோஷமா இருக்குது. இந்த 3 வருஷத்துல என் வாழ்க்கை அப்படி மாறணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அழகான பொண்டாட்டி, தேவதை மாதிரி ஒரு பெண் குழந்தை, இப்ப என்ன மாதிரி ஒரு குட்டி ஏஞ்சல் வரப்போறான். வாழ்க்கை அப்படி ஃபுல்லான மாதிரியே இருக்குறா மச்சான். எல்லாம் தானே ஒன்னால என் வாழ்க்கையில வந்து எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்க மச்சான். டேய் நீயும் தான்டா, நீயும் தான். நான் உன் தங்கச்சி மட்டும்னா குறையா சொல்ல முடியும். தேவதடா, பணக்கார விட்டு பொண்ணு திமுறலாம் கிடையாம என்ன லவ் பண்ணா தெரியுமா, அங்கதான்டா விழுந்தா விட்ட. தங்கச்சிக்கு இருக்கிற மனசுக்கெல்லாம் யாருக்கும் இருக்காதுடா. அது இல்லாம என் தங்கச்சியா அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறா தெரியுமா. எப்பவுமே சொல்வா, நீங்க வாயனுக்கு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்குன்ட்டு. மாதிரிலாம் இந்த காலத்துல யார்டா இருப்பா? ஆனா என் பொன்னாடி இருக்கிறா. எதனால? எல்லாம் உன்னோட வளர்ப்புனால தான். உன் தங்கச்சிக்கு நீ அவ்வளோ அழகா வளர்த்துருக்குற மச்சான். நீ கூட தான்டா உன் தங்கச்சி அழகா வளர்த்துருக்குற. அவளே எப்பவுமே சொல்லிட்டே இருப்பா, நீங்க பாருங்க நீங்க அண்ணி அதெல்லாம் சொன்னீங்க உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வருவா மச்சான். 2 பேரும் இந்த மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒத்துமையா இருக்கணும் மச்சான், சரியா? இன்னும் சொல்லிட்டேன் மச்சான், எனக்கு கண்டிப்பா ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். தென் உனக்கு பொண்ணு தாண்டா பிறக்கணும். நான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சரியா? டேய் என்னடா புருஷனை பொண்டாட்டி சேர்த்து வச்சுக்கிட்டீங்களா அண்ணா? அதான் புரியல. இல்லை காலைல உன் பொண்டாட்டி அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காளாம். என்ன பையன் அப்படி தான் சொன்னாலாம்? என் பொண்டாட்டி எப்பவுமே ஃபாஸ்ட்டாக இருப்பா என்ன மாதிரி சொல்லிட்டாளா? சரி ஓகே ஓகே, யார் சொன்னா என்ன, ஓகேவா? எப்பயே சம்மந்தம் பண்ணியாச்சு சரியா, மாத்தலாம் கூடாது. சேரா மச்சான் சேரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்னா இங்க அல்டிமேட்டா குடிச்சிட்டே இருக்கிறான். டேய் என்ன பண்றீங்க, வாங்கி தெரிஞ்சா உனக்கு குன்றுவா போதும். இல்லை மச்சான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஸோ ஓகேவா, எல்லாம் கண்டுக்கூடாது, இவன் நல்லா குடி நான் நல்லா குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நான் செம்மையா குடிச்சு மட்டே ஆயிட்டானுங்க. இப்ப நீங்களும் லியாவும் மேல வரீங்க. நீங்க வந்துட்டு ஜங்கு கல்புறீங்க. ஜங்குக்கா ஜங்குக்கா எந்திரிங்க. ஏய் பொண்டாட்டி என்னாடி உனக்கு பிரச்சனை, போய் தூங்காண்டி, நைட் நேரத்தில் ரெடி பண்றீங்க. நீங்க என்ன இங்கே படுத்துருக்கீங்க மாடியில? ஏய் நான் ஏன் படுத்துக்கிறேன்டி, நீ கிளம்புடி. அப்ப லீவ் வந்துட்டு தங்கச்சி கீழே போமா, நேரத்துல வரக்கூடாது, புள்ளத்தாச்சு போம்பல போ. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜங்குக்கு எதுக்கு இவ்வளவு குடிக்க வச்சிங்க? புருஷன் அப்படியே குழந்தை பாரு, சொல்ல சொல்ல கேட்காம குடிச்சிட்டு என்னமோ என்ன திட்டிட்டு இருக்கா. ஏய் வயன் சரிவா நீ கீழே போலாம் வா அப்படின்னு சொல்லி லியா கூப்பிடுறான். அண்ணி அதுக்காக இப்படியா தனியா விட்டு வர முடியும்?
சரி நான் போய் பில்லோஸ் அண்ட் பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பில்லோஸ் அண்ட் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துட்டு பேர்கிட்டையும் கொடுத்துட்டு இந்தாங்க 2 பேர் வச்சு தூங்குங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சரி வா போலாம். அண்ணி ஜாங்கு குளிரும்ல அதெல்லாம் குளிராது வாயன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போயிடுறாங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க 2 பேருமே மாடியிலேயே தூங்கிடுறாங்க. தென் மார்னிங் நீங்க அப்படியே கோவமா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே கதவை திறந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பாக்குறான். ரெடி என்சி அடி நீ எப்படி என்ச்சா அப்ப நீங்க முறைக்கிறீங்க போ என்கிட்ட பேசாதான். ஏய் முன்னாடி சாரிடி நேற்று ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா அதான் குடிச்சிட்டேன்டி என்ன இனிமே குடிக்க மாட்டேனா போ. அப்படிதான் நீ இப்பதான் சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா அதுக்குன்ட்டு அவ்வளவு குடிப்பான் அப்படி இந்த மாடியில படுத்துட்டா கொஞ்சம் கூட அக்கறையா இல்ல மாலா. ஏய் அடி பண்றது எனக்கு நேற்று 2 சந்தோஷம்டி. ஒன்னு என்ன கூட்டி ஜங்குக்கு வர போறான் இன்னொன்னு கூட்டி ஏஞ்சல் வர போறா. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சொல்லு. எனக்கு தான் இருக்குது அதுக்காக நான் அப்படி பண்ணனா என்ன பண்ணாடி பாரு என்னை எப்படி கிஸ் பண்ணி ஹக் பண்ணி உன் சந்தோஷத்தை காமிக்கிறியோ அந்த மாதிரி தாண்டி இந்த சந்தோஷத்துல நான் அப்படி தாண்டி காமிக்க முடியும் சரியா. போ அவனா அதெல்லாம் ஒரு காரணம் சொல்லவா ஜங்குக்கா. சரி சரி கோவப்படாதுன்னா இந்த மாதிரி கோவப்பட்டனா குழந்தைய உன மாதிரி சிடுமூஞ்சா போடுக்கும். யார் சிடுமூஞ்சி நீ தான் சிடுமூஞ்சி அப்படி சொல்லிட்டு நீங்க 2 பேரும் கியூட்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிதான் உங்க டேசஸ் எல்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலி இன்னைக்கு உங்களுக்கு டெலிவரி டைம். அங்கன்னா கத்திட்டு இருக்கீங்க ஜங்குக்கா 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 அப்படி சொல்லிட்டு இங்கதான் ஜங்குக்குனா உயிரே இல்ல. ஏய் வயன் எவ்வளவு ஒண்ணுலடி வயன் ஒண்ணுலடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்குனா உங்க பக்கத்துல இருக்கிறான். மூணில வலிக்குது ஜங்குக்கா வலிக்குது எல்லாம் ஒன்னாலதான்டா ஒன்னாலதான். ஏ நானடி பண்ணா ஒன்னாலதான் ஒன்னாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்க அவனை அடிக்கிறீங்க. சும்மா இராண்டி அப்படின்ட்டு இது பண்ணிருக்கான் கையை பிடிச்சுக்கிறான். இங்க பாரு ஒன்றும் இல்லைண்ணா சரியா நான் இருக்கிறேன் போ ஜங்குக்கா வலிக்குது ஜங்குக்கா 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 வலிக்குது ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருக்கீங்க. அவ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு டைட்டா பிடிச்சிக்கிறான். ஒல்லடி ஒல்லல சார் உங்களுக்கு கொஞ்சம் புஷ் பண்ண சொல்லுங்க. புஷ் பண்றீ முடியல முடியல புஷ் பண்றீ முடியலடா அப்படின்னு கத்துறீங்க. என்னடி வாடா போடான்றா அப்புறம் என்ன முடியல தானே சொல்லிட்டு இருக்க முடியலடா. சரி 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 கொஞ்சம் தான் குழந்தை வரப்போதான் கொஞ்சம் தான் குழந்தையோட தலை வெளியே தெரிஞ்சிச்சான் வேணா சரியா சரியா அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்கான். எங்க அப்படியே ஒரு புஷ் பண்றீங்க அப்படியே குழந்தை வெளியே வருது செம்ம சவுண்டோட. ஜங்குனா அதை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். அப்படியே உடம்பெல்லாம் ப்ளீட் ஆகி நீங்களா ஜங்குக்கா போரேட்ல கிஸ் பண்றான். ஜங்குக்கா ரெடி அப்பா வந்துட்டாண்டி அப்படியே என்ன மாதிரி குட்டி ஜங்குக்கு வந்தாண்டி இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு லாங் கிஸ் பண்றான். கண்ணாத அப்படியே டியர்ஸ் வருது அதை அப்படியே வைப் பண்ணிட்டு லைட்டா அவங்கள ஹக் பண்ணிக்கிறான் அவன் செஸ்ட் கிட்ட. ஸோ இப்போ குழந்தையா அப்படியே க்ளீன் பண்ணி மனுஷன் வாங்க பயப்படுறான். எப்படி பிடிக்கணும் சார் தலையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க என்ன அப்படியே சொல்லிட்டு நர்ஸும் அப்படியே குழந்தைய கொடுக்குறாங்க. ரொம்ப பயத்தோட வாங்குறான் அப்படியே பார்க்குறான். என் பிள்ளை அப்படி என்ன மாதிரியே இருக்கிறான் அப்படியே சொல்லிட்டு அவனா அப்படியே ஒரு ஸ்மைல் அந்த சந்தோஷத்தில் ஒரு அழுக அப்படியே உனக்கு வருது. அப்படியே அந்த ட்ராப் குழந்தை மேலே படுது அதை அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே குழந்தை தூக்கிட்டு வெளியே வரான். லீனா டே மச்சான் எங்கடா குழந்தை அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அந்த குழந்தை செவேன்னு லிப்ஸ் எல்லாம் ரெட்டா அப்படியே கத்திட்டு இருக்க கை காலம் நல்லா ரெட்டிஷா இருக்கு. நீ கேட்குறான் பையன் ஓகே தான்டா ஓகே மச்சான் ஓகே டே என்ன மாதிரியே இல்லை அது அப்படியே மச்சான் என்ன மாதிரியே இருக்கான்டா அப்படியே எல்லாமே ஒன்ன மாதிரியே தான்டா இருக்குது அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறான். தென் ஜங்குக் அம்மாலாம் அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ குழந்தை எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி அப்படியே கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு என்ன நீங்க கொடுங்க நாங்கள் பார்க்க வேண்டாமா என்ன எங்கள் பேரனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்னா அதை பார்த்து நல்லா சிரிக்கிறான். வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் டேய் நான் சொல்லணும்டா உனக்கு நான் சொல்லணும் சந்தோஷத்தில் காரணம் நீ மட்டும்தான்டா நீ மட்டும்தான் அப்படின்ட்டு அவனுங்க மாறி மாறி அவனுங்க அன்பை புரிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் டைம் போயிருக்கோம். இப்போ நீங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்கீங்க குழந்தைய வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஜங்கு கதை பார்த்துட்டு இருக்கான். என்னடி குழந்தைய அவன் நேரம் கொஞ்சிட்டு இருப்ப தூங்க வைடி பரவாயில்ல உங்களுக்கு என்ன
எனக்கு போர் அடிக்குது. நான் பாப்பா கூட விளையாட போறேன். ஏய், அவன் கை குழந்தடி, தூங்கணும்டி அவனுக்கு. தூக்க வேணாமா என்ன? ஃபீட் பண்றி. ஜங்குக்கா, ஃபீட் பண்றி அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்றீங்க. அவன் ஜியா கிட்ட சொல்றான், பாரேன் உங்க அம்மா ஓவரா செட்டப் பண்ணிட்டு இருக்கா உனக்கு மேல. எல்லாம் தப்பு தானே? தம்பி பாப்பா தூங்க வைக்க வேணாமா? இப்படி விளையாண்டே இருந்தா பாவல்ல அப்படின்ட்டு ஜியா கிட்ட கியூட்டா பேசிட்டு இருக்கான். என் குழந்தைய அதுக்கப்புறம் தூங்கிடுது. நீங்க குழந்தைய பொறுமையா தொட்டில போடுறீங்க. ஜோகுனா, பாத்ரி அது நான் ஹெல்ப் பண்ணுவா? இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய படுக்க போட்டீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜியாவும் அப்படி ஜங்கு கூட ஷோல்டர்ல தூங்கிருப்பா. ஏய் வயன், பாப்பா தூங்கிட்டாடி. தூங்கிட்டாளா? என்ன நீங்க? அவ சாப்பிடவே இல்ல. எல்லாம் சாப்பிட்டா உங்க அம்மா அப்படியே ஊட்டி விட்டுட்டாங்க. சரிடி, குழந்தைய தூக்கிட்டு தூக்கிட்டு போறேன். என்ன போறீங்களா? ஜங்குக்கா, அம்மா வர வரையும் என் கூடயே இருங்களா? ஏண்டி ப்ளீஸ் ஜங்குக்கா, குழந்தை தூங்கிட்டு இருக்காளே, அவளை என்ன பண்றது? இங்க போடுங்க அந்த பெட்ல, நீங்களும் வந்து என் கூட படுத்துக்கோங்க. ஏய், டாக்டருக்கு தெரிஞ்சது என்ன ஓட வரட்டுவான். ஜங்குக்கா ப்ளீஸ்ல. சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அப்படியே ஜியா அப்படி நடுவில் போடுறான். அப்ப நீங்க ஜங்குக்கா டாடி நிதாடி படுக்க சொன்னா இருங்க. அவனே தூக்கி நடுவில் போடுங்க. ஏய் வெட்டு குட்டியா இருக்குடி, பரவாயில்ல போடுங்க ஜங்குக்கா. சரின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே 2 குழந்தையும் நடுவில் போட்டுட்டு இப்ப நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே பாக்குறீங்க. 2 பேருமே கியூட்டா தூங்கிட்டு இருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஜங்குக்கா, எனவே பெட்ல உங்களுக்கு இடம் இல்லை போங்க. ஏண்டி எனக்கு இடம் இல்லைன்ட்டுடா? பெருசா பெட் வாங்கிடுவேன்டி. இதுக்காகவே 5 குழந்தைங்க படுக்கிறது மாதிரி பெட் வாங்கிடுவேன். நீ என்ன 5 குழந்தையா? அதான் சொன்னல வாயின. கொஞ்ச நாள் தான், அதுக்கேன்னு 2 பேரும் ஹனிமூன் போறோம். நான் சரியா? போங்க ஜங்குக்கா. என்னடி போங்க? கிட்டத்தட்ட 10 மாசம் ஆச்சுடி உன இதெல்லாம் பண்ணாம இருந்தது. நீ பயந்துகிட்டே இருந்தேன் தொட்டா. ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல. ஓகேவா வாயின? சரியா? போங்க அப்படின்னு நீங்க இது பண்றீங்க. ஜங்குக்கெல்லாம் சிரிக்கிறான். தென் உங்களை பாக்குறான். எங்க குழந்தை கூட கியூட்டா அவ கையை பிடிச்சி இது பண்றதெல்லாம் பண்ணிருக்கீங்க. அவளை பார்த்துட்டு கொண்டாடி என்ன ஜங்குக்கா, லவ் யூடி. இவ்வளோ அழகான சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு நானும் தான் லவ் யூ சொல்லணும். இவ்வளோ அழகான கியூட்டான 2 பசங்களை கொடுத்ததுக்கு உங்களால தான் ஜங்குக்கா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க என் லைஃப்ல கிடைச்சா ஏஞ்சல் தான் சொல்லுவேன். ஏய் நான் தாண்டி சொல்லணும், இதாண்டி என்னோட ஏஞ்சல். அழகான சந்தோஷத்தை என்ன கொடுத்துருக்கடி. 2 குழந்தைங்க அப்படியே என்ன மாதிரியே இருக்குடி. ஐயோ என் கண்ணே பற்றும் போலடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்த்து 2 குழந்தைங்க கிஸ் பண்றான். நீங்கண்ணா ஜங்குக்கா எனக்கு உனக்கு தாண்டி பண்டாட்டி உனக்கு தான் அப்படி சொல்லிட்டு உங்க 4 கிஸ் பண்றான். தென் 2 பேருமே அப்படியே குழந்தைங்க தூங்குறத பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கீங்க. தேசங்களை சேர்க்கும் நம் தேசம் தனை நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசம் தனை காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது. என்னை போலே பெண் குழந்தை, உன்னை போலொரு ஆண் குழந்தை, நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றானது இன்னொரு தானடி. நீலவானம் நீயும் நானும் கண்களே ஆசையாய் கைகளே ஆசையாய்.